மறுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜாகிர் நாய்க்கு வரல அப்படின்னு சொன்னாரு. அவர் ரொம்ப க்ளோஸ், இம்ரானுக்குலாம் ரொம்ப க்ளோஸ், அவர் பழகிருக்காரு. அந்த அடிப்படையில் நான் சொன்னேன், இங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க வேலை செய்யறாரு. அவர் ஏப்ரல் 16 வந்து ஒரு பதுமுறை ப்ரோக்ராம் நடக்கிறதா அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாகிர் நாய்க்கோட கிளிப்பை போட்டு இவர் சொல்ற இதுதான் தப்பா கொண்டு வச்சிருக்காருன்னு சொல்லி போடுறாங்க. நான் சொன்னேன், இங்க ஒரு விவாதம் பண்ண என்ன, இங்க பிஜிஎன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நல்ல ஒரு முஸ்லீம்கள் மத்தியில் நல்ல பேர் போனாலும் அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பிஜிஎன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. சரி, அப்புறம் நம்ம பண்ணலாம், இனிஷியேட் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றதுன்னு சொன்னேன். அந்த அடிப்படையெல்லாம் நான் அவங்களே ஒரு சில இது சொன்னாங்க. அது நாய்க்காக்கு பேசுவோம், அவர் வந்து அப்புறம் இன்னும் அடுத்தவங்க வர்றல நம்ம வர்றதுக்கு நாமளும் 25 வருஷமா கூப்பிடுறோம். பல நிறுவனங்கள் உங்க அமைப்புகள் ஒருத்தர் வரல, 25 வருஷமா கூப்பிடுறோம் பலரையும், ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. நல்ல இலக்கத்துக்காக இல்ல, நல்லிணக்கத்துலாம் இல்லை, கரெக்டா பேசணும். அதாவது எது சரின்னு கண்டறிகிறது தான் நல்லிணக்கம்லாம் கிடையாது. அதெல்லாம் போய் சொல்றது இல்லையா, எது நீங்க சொல்ல சரியா நாங்க சொல்ல சரியா, அதுதானே தவிர நல்லிணக்கத்துக்குலாம் கிடையாது. விவாதம் இப்படி நல்லிணக்கம் முடியுதுங்க, கரெக்ட் எதுவும் கண்டறியது தானே. சும்மா நம்ம மக்களை ஏமாத்துறது அப்படி சொல்லுவாங்க. விவாதம் டிபேட்னா அது கிடையாது. He's saying basically the style doesn't matter. What is the truth? Open வெளியே ஒண்ணு இருக்கக்கூடாது. But what he's saying is there cannot be two truth at one time. Absolutely. That's what the concept is. Why is it in the video? Light அதிகமா இருக்கா? Hello, video. Why is it in the video? This is an introduction. They must have all the records with them, you know. They are not record பண்ணாங்க. அது உங்களுக்கு காப்பி வாங்கிக்கிறோம். Don't take the video because you know this is an informal meeting. No, எதுல இருந்தாலும் ஒரு காரணம் வந்து நீங்க இப்ப ஜாகிர் நாய் கூப்பிட்டா வரலங்கிறீங்கல்ல, அது மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாது, நானும் சொல்லிடக்கூடாது. No, but YouTube you make Jahir Naik, photos like clips like this. No, we have not taken anything. No, we are putting on it. I saw it. The meetings after night? Yes, put some pictures of him. No, pictures of him. But no, when you are giving a letter to him, no, we never met Jahir Naik directly. So not Jahir Naik, you met எடுத்தது வேண்டிய இல்ல. இது தேவை. இது வந்து என்னன்னா நம்ம பேசணும்ன்றது நீங்க ஒரு கொள்கை நாங்க ஒரு கொள்கை, கூட குறைய சொல்லிடக்கூடாது. நாங்களும் நீங்களும் ஒரு ரெக்கார்டு. அதான் இதுல என்ன நஷ்டம் என்ன இருக்குல்ல, இதுல ஒண்ணு இது மேட்ரே இல்ல. சரி, நம்ம மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் எடுத்துதான் போறோம், விவாதம் பண்ணதான் போறோம். எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து அனைத்துமே ரெக்கார்டா இருக்கணும். விவாத ஒப்பந்தம் பண்ணதுல இருந்து, அதுல போட்ட கண்டிஷன்ல இருந்து, எழுத்துல வந்தாலும் பேசப்பட்டது நம்ம ரெக்கார்டா இருந்தாலும் நல்லது. That I told Hakim that what we will do is after the initial meeting where we meet face to face, then we will start an email discussion. That is where because it's a draft. In fact, I have brought one draft also just as a sample. Then we will discuss that over email so that it's not just words. There's a written agreement as well in the long run. இமெயில போனா அது ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்க இமெயில வந்து நம்ம பேசிட்டு அறிமுகப்படுத்தி வந்துட்டோம், அறிமுகம் முடிச்சோன்னா இமெயில் மூலமா நம்ம தொடர்பு இருக்கிறதா அது வந்து ரெக்கார்ட் ஆகும் சொல்லிருக்காங்க. அது அப்படி டிராப் பண்ண வேண்டியது. We can finalize it immediately today. விவாதம்ங்கிறது நீங்க உங்களுக்கு என்னன்னா இமெயில் மூலம் சொல்லி இதெல்லாம் நாங்க ஒரு தவற சொன்ன உடனே உங்களுக்கு சுட்டி காட்ட இயலாது. ஒப்பந்தம் என்பதை போடுவதற்கு இந்த உட்கார்றவங்க இப்ப எல்லாத்தையும் எழுதிடலாம். தலைப்பு, எத்தனை நாள், எவ்வளவு, என்னென்ன முறை, எப்ப நடத்துறது, எல்லாத்தையுமே எழுதி அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அக்ரிமெண்ட் அதாவது இதெல்லாம் இழுத்துக்கும் போது அது மாச கணக்கில் இழுக்கும். நீங்க வந்துருக்கீங்க, அந்த டிராஃப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், அது டிஸ்கஸ் பண்ணுவோம். We'll finalize it. If you need some time to எது கரெக்டா இருக்கும், you take your time. அதுக்கு மாத்திரம் டைம் எடுத்துக்கலாம். after we finalize measure of issues. இங்க வீடியோ எடுக்கிறது இப்ப கன்வின்ஸ் ஆயிட்டோம். இதே மெயில் அனுப்பி ஒரு 10 நாள் ஓடிட்டு இருக்கு. என்ன அனுபவத்துல பாத்துருக்கோம். மெயில் மூலமாவெல்லாம் எழுத்து மூலமாவெல்லாம் விவாதம் என்று சொல்வது வந்து ஒப்பந்தம் என்று சொல்வது எல்லாமே வேஸ்ட். ஒரு நன்மையும் தராது. வருஷம் மொழி பேர்ல நடக்காத விவாதம். Actually, it's not very time consuming because we respond very quickly. Yesterday he asked for a letter. We responded very quickly. Within a day, within an hour, I think,
we send the email. So we don't have a problem with emails. We prefer emails because there is a record. And it is not open to interpretation. Plus we have a problem now. The 2 languages are there. There's Tamil as well as English. Finally the draft, we can always translate into Tamil, but we will like to have it in English so that we are clear. And the language of it's primarily for Tamil people, Tamil speaking people. What they're doing is primarily for Tamil speaking people. So let everything be in English, Tamil, and we convert it to English. We translate that to English. That is not a problem. But Which is the primary language has to be decided now. See, the problem is the two debaters, PJ sir is going to speak in Tamil, Jerry is going to speak in English. So you have primary language of the debaters itself is different. Yes. So we have to decide that with taking into consideration with the audience. தமிழ் மக்களுக்கு தான் அதாவது ஆடியன்ஸ் மனசில் வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க வேண்டியிருக்குது. ஆடியன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் பெரும்பாலும் வருவாங்க. நம்முடைய பிரைமரி லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ்ல வச்சுக்கலாம். அது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். But see, unfortunately, we don't have a person to speak in Tamil, especially somebody of his caliber. You need someone who is at least well versed, basically. How to do that? How to proceed with that? We can decide later on. How to proceed with? How to proceed, because instead தமிழ்ல பேசுறதுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு கேலிபர் உள்ள ஆள் இல்ல. How to overcome that problem? We'll discuss later. அதுக்கப்புறம் முதல்ல முடிச்சுக்கலாம். எப்படின்னா இதை அவங்க புரியுமா தெளிவா சொல்லிருக்கீங்கன்னா, இப்ப நாம தமிழ் மட்டும் தான் நாங்க பேசுவோம். இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தமிழ்ல மட்டும் தான் பேசுவோம். காரணம் என்னன்னா, தமிழ் மக்களுக்கு தெரியணும் உண்மை என்னன்னு. ஆங்கிலம் தெரிஞ்சவங்களும் ஆங்கிலக்காரங்க பேசிட்டு போறாங்க. நாங்க மக்கள்கிட்ட பணியாற்றுவது தமிழ் மக்கள்கிட்ட தான். அப்ப நாங்க வந்து தமிழ்ல எங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருவோம். இந்த தமிழ்ல நாங்க எடுத்து வைக்கிற வாதத்தை உங்க சைடுல ஆங்கிலத்துல வாதம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆள் மொழிபெயர்த்துக்குங்க. நீங்க வந்து நாங்க எங்களுடைய வாதத்தை நாங்க மொழிபெயர்த்துவோம். நாங்க தமிழ்ல சொல்றோம்ல, இங்கிலீஷ்ல ஒரு ஆள் சொல்லிடுவாரு. எங்க வாதத்தை எங்க சார்பில் ஒருத்தர் ஆங்கிலத்துல சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஆங்கிலத்துல சொல்வதை நீங்க தமிழ்ல எங்களுக்கு சொல்லணும். நாங்க சொன்னா தப்பா பண்றீங்க. உங்களுடைய ஆங்கிலத்துக்கான தமிழை நீங்க தான் தரணும். ஆங்கிலத்துல உள்ளதுக்கு மாற்றமா தமிழ் வந்தா நீங்க தான் பொறுப்பதுக்கு. தமிழ்ல சொல்றது மட்டும் தான் நாங்க கவனிப்போம். நாங்க சொல்ற தமிழுக்கு உங்களுக்கு என்ன ஆங்கிலம் வருதோ அதான் அதனுடைய ஆங்கிலம். மொழிபெயர்ப்பாளர் தப்பு செஞ்சா அது வந்து உங்களை கட்டுப்படுத்தாது, அது எங்களை தான் கட்டுப்படுத்தும். இது புரிய வச்சிருக்கோம். தமிழ் சம்சாரிக்கணும். We'll have an English translator. Sure. From their side. Sure. Then Jerry is going to speak in English. We should arrange for a Tamil translator. That's our translator or his translator made a mistake. It's not our problem. Correct. அவங்க சைடு அவங்க. See, this is just a rough draft that we have. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முதல்ல வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க. சரி. அவங்க ஜெனி தாமஸுக்கும் இப்போ நம்ம வந்து யார் டிபேட் பண்ண போகிறதுங்கிறது அவங்க அந்த ஆர்டர் வந்துருக்காங்க. முதல் நாள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் தலைப்புல முதல்ல ஐ எம் நாட் கோயிங் அக்கார்டிங் டு ஆர்டர்ஸ். We'll first take topics. Okay. The topics which you have decided is Mohammed, the prophecies, is Mohammed's prophecies in the Holy Bible. Mohammed வந்து பைபிள்ல also give you a background. Usually we like to debate two topics. We don't debate just one. For example, usually the debate is Jesus God? Did Jesus came to be God? So we usually give that. Then we also will like to debate, is Mohammed a true prophet of God? So both sides will be debated. Unfortunately, because it's a translation, it will take a lot of time. So we are willing to discuss just one topic, whichever one topic, which can be covered by the translation without it becoming too long.
That is why this list of topics are given. No, I want to debate any one of these topics. Yeah, anyone, not all these things. இல்ல நீங்க நான் சொல்றது தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல வருது அவங்க ஒரு அஞ்சு தடவை சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க சாதாரண ஆண்டவர்கள் பேசிட்டு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 தடவை நாங்க பேசுறதுல ஒரு தடவை மட்டும் நாங்க பேசுவோம். ஏன்னா நான் சொல்லிடுறேன் டைம் இருக்கு மேல டைம்ல பேசிக்கணும். அதாவது எப்படின்னா நம்ம உண்மையை கண்டறியணும். டைம் முக்கியம் கிடையாது. ஒரு வாரம் கூட பண்ணலாம், ஒரு 5 வாரம் கூட தொடர்ச்சியா கூட பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை கண்டறியறதா இருந்தா அது நாளாகும் மேலாம் சொன்னோம்னா அரை மணி நேரத்தில் முடிச்சுக்கிறோம், ஒரு நாள்ல முடிச்சுக்கிறோம்னா அது டயத்தை கடத்துறதாகுமே தவிர நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியாங்கிறது நிரூபணம் ஆகாது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, அதாவது எத்தனை தலைப்புகள் முக்கியமான தலைப்புகள் இருக்கோ அதில் இருந்து இப்ப நாங்கள் எதை விவாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரியான தலைப்புகள் ஒரு 5 நாங்க எடுத்துக்கிறோம், 5 3 4 எடுத்துக்கிறோம். நீங்க விவாதிக்கணுங்கிறத நீங்க சொல்லணும். நீங்க சொன்னதை மட்டும் விவாதிக்க முடியாது. நீங்க சொல்றது நாங்க விவாதிக்க ரெடி, நாங்க சொல்வதை நீங்க விவாதிக்கணும். எப்படின்னா தலைப்புல ஒரு 10 தலைப்பு எடுக்கப்படணும் வைங்களேன். நாங்க ஒரு எதுவும் இம்பார்ட்டன்டான தலைப்பு நாங்க நினைக்கிறோமோ உங்க சைடுல உள்ளதை விமர்சிப்பதற்கு நாங்க நினைக்கக்கூடிய 5 தலைப்புகள் நீங்க 5 சொல்லி நாங்க மறக்க மாட்டோம், எதை சொன்னாலும் வைக்கணும். அது நாங்க சொல்வதை நீங்க என்ன செய்யக்கூடாது, அது இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தால் நீங்க மறக்க கூடாது. நீங்க தலைப்பு எதுவுமே சமமா இருக்கணும். நீங்களாம் ஒரு 5 தலைப்பு கொண்டு வந்து ஒரு தலை இது விவாதிப்போம்னா அது விவாதம் கிடையாது. எங்களுக்கு உங்கள்கிட்ட உள்ள என்னென்ன அப்ஜெக்ஷன் இருக்கிறதோ அதுகளெல்லாம் அதில் முக்கியமான தேர்ந்தெடுத்து ஆயிரக்கணக்கான அப்ஜெக்ஷன் இருக்குது. வழிபாட்டு முறையில இருந்து பல விஷயங்கள்ல இருந்து உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டதுல இருந்து இந்த மாதிரி மட்டும்லாம் நினைக்க மாட்டோம். பேசிக்கா கடவுளை பற்றி இயேசுவை பற்றி உள்ள பேசிக்கான விஷயங்கள்ல ஒரு முக்கியமான 5 தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கணும். நீங்க எது முக்கியமானது நீங்க நினைக்கிறீங்களோ அதை நாங்க தீர்மானிக்கல. நீங்க ஒரு 5 தேர்ந்தெடுங்க, 10 விவாதிக்கப்படணும். இது வரைக்கும் அவங்க See, like what he's saying is, time is not a matter at all. Even if it is for 5 days or 1 week, we can go ahead, debating about the topics of all. What he is insisting is, he offers you 5 topics. And whichever 5 topics you want to offer him, he is ready to accept it. He is not going to ignore any of the topics which you want to give him. Right. You understand? Right. So time doesn't matter. And we're going to discuss about the concept of God, the status of Jesus in both the religions, those kind of main things, and we're not going to touch unnecessarily silly things. Sure. That's what we feel. Sure. Now, the only problem is, we would love to do that. We would love to do that. The only problem is we simply don't have that kind of time. Because like all of us are working. No, the reason he is saying is, if you don't see to the time, See, before we go into the topic of debating, first we have to decide what is the aim of debating. Right. என்ன நோக்கத்துக்காக நம்ம டிபேட் பண்றோம், first we have to decide. We are not debating just for publicity. Right. As earlier we started with like a friendly discussion. It's not a friendly discussion. And you have been telling that we have been putting false information about Christianity. Right. So we have to come to let the public know who is speaking the truth and who is speaking the falsehood. Correct. Which is correct and which is wrong. Yeah. But so that cannot happen for everything. We'll have to take it issue by issue. For example, we can do a series of debates. Yes. That's not a problem. But everything cannot be done on one evening. Yes, no. So what we have to do is, we can take up an issue that we agree on, that both sides agree on, and debate that threadbare. 2 hours, 3 hours, whatever that is. And then move on to the next topic at a mutually convenient state. So what we are suggesting is, we decide on all the topics. Right. Because every in government then we can't sit together and discuss about the formats and other things. Right. All the formats and the formalities we'll decide it now itself. The list of the topics also we decide today itself. Right. We'll have a series of debates. எல்லா formalities முடிச்சுட்டா நம்ம தலைப்புடைய என்ன கன்வீன் டேட்ஸ் we can decide. Only the dates and venue will be changed. Right. Okay. So you can give us your list of topics. Our list of topics are already given. So your list of topics. நாம ஒரு 5 தலைப்பு 5 மட்டும் சொல்லுங்க. 5 topics are interested to debate. Okay. Right. You also mentioned ஒரு 5. மரியாதை ஒரு 5 மட்டும். முதல்ல 5 First of all, Sure. சொல்லுங்க. கிறிஸ்தானிட்டி கூடக்கூடிய கடவுள் கொள்கை அது தவறானது. The concept of God is Christianity, which is false. We claim it's false. Okay.
நாங்க தேர்ந்தெடுக்க தலைப்பு. நீங்க அது மாதிரி எஸ்ஆர் நீங்க சொல்லிக்கலாம், உங்க உரிமை அது. And same ways you can decide on any topic. You have the rights for it. That's what he says. அதுல related ஆன topics. இல்ல நம்ம அஞ்சே சொல்லிடுறோம். அவங்க எந்த அஞ்சு வேணாலும் சொல்லலாம். நீங்க சும்மா சின்ன மேட்டர் எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. Irrespective of whatever kind of caliber it is. Any topic can show. நெக்ஸ்ட் வந்து பைபிள் வந்து இறைவனுடைய வேதம் இல்லை. Is the Bible word of God? And we say it's not. That's again from percent. இதெல்லாம் கட்டுக்கிறாங்க சேர்த்து பைபிள் வந்து இறைவேதம் இல்லை. ரெண்டு விஷயம். இயேசு இறைவனுடைய மகன் இல்லை. Jesus is not the Son of God. பாவமும் ஈடேற்றம், அதாவது வந்து ஒருவருடைய சுமை இன்னொருவர் சுமக்க முடியாது, ஒருவர் செய்த தவறுக்காக இன்னொருவர் தண்டிக்கப்படக்கூடாது. இறை கோட்பாடு. Atonement of sin. Okay. That concept is wrong. Atonement of sin. ரெண்டு மேட்ரு. ஒரு ஆளுடைய சுமையை இன்னொரு ஆள் சுமக்க முடியாதுன்றதும், ஒரு ஆளுடைய பாவத்தை தூக்கி இன்னொரு ஆள்கிட்ட போட முடியாது. பாஷையில சொன்னா நித்திய ஜீவனை அடைவதற்குரிய கொள்கை. To attain salvation, which is the way, and no one can bear the other sin. இது கடைசி வந்து அஞ்சாவது கடவுளுக்குள்ளே பொய்யானது, அது ஒன்றானது. பைபிள் இறைவனுக்கு மகன் இந்த பாவம். அடுத்து வந்து இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி கொள்கைக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. The existing Christianity's philosophy and the Jesus whichever Jesus preached doesn't have any connection. It's contradictory. Right? அடுத்து பாருங்க. 5 ஒரு 5 தான் முடிச்சுக்கோங்க. These are the 5 main topics they want to discuss. Okay. And you can let them know your topics. The main thing, the main line, whatever. You can choose anything. It's not going to fit for any topics you want to select. Any topics. Fine. As you send me over the phone, the crucifixion also you can. இந்த 5 டாபிக் ஓகே உங்களுக்கு? We propose these 5 topics. இந்த சைடுல 5 தலைப்பு. No problem. ஓகே. உங்க தலைப்பு ஒண்ணா சொல்லுங்க. Now we have given you these 5 topics. But I'll confirm this tomorrow. Okay. These 5 topics are given, but I'll confirm it tomorrow. And இல்ல நீங்க கொடுத்த டாபிக் நம்ம கொடுத்ததை நீங்க ஏற்றுக்கலையா? பேச போறது வேற ஒருத்தர் இல்ல, பேச போறது வேற ஒருத்தர். அவர் கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப விஷயமா உட்கார நாங்க என்ன நினைச்சோம்னா சும்மா வந்து பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம். முக்கியமானதுன்னு தெரியாது. விஷயத்தை எடுத்தோம்னா அதை பினிஷ் பண்ணி எடுத்தா மறுபடியும் வச்சிருக்கோம். நாங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியிருக்கு. திருவாரூர் நாங்க இருக்க வேண்டிய உட்காந்துருக்கோம். நேரத்தை ஒதுக்கிறது தான். அது 2வது ஆகிக்குவோம். Actually, it's not a business busy. He works till 8 o'clock, 9 o'clock in the night. So that is the only reason. So it's not a business busy. எங்க தலைப்பு நாங்க சொல்லிட்டோம். நீங்க வந்து பதில் சொல்றது வந்து எழுத்துல கொடுத்துருங்க. வீடியோ இருக்கிறதா பிரச்சனை இல்ல. நீங்க அடுத்து சொல்றது வந்து ரிட்டர்ன்ல கொடுத்துருங்க. ஒரு ஆள்கிட்ட சொல்லி எல்லாம் விடாதீங்க. அவங்க வந்து எப்படி என்னென்ன தலைப்பு சொல்லிருக்கீங்க? Can you just explain what is the topics you can read, no? Yes, sir, but it's better you to be... Is Mohamed prophesied in the Holy Bible? Nabi sallallahu alaihi wasallam பத்தி அவங்களே சொல்லுவோம். Holy Bible. பரிசுத்த ஹோலி பைபிள்ல முகமது சாஹிப் வந்து ப்ராப்பசைஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற தலைப்பு நீங்க வாதிக்க ஜஸ்ட் யூ கேன்
So you can explain in your No, language. it's better you explain it. Okay, you want me to do it? நீங்க ஒன்னு சொல்லுங்களேன். See, basically, தமிழ்ல சொல்லிட்டோம். Exactly, actually. அதாவது நபி ஸல்லல்லாஹு பத்தி தீர்க்க தரிசனம் பைபிள்ல குறிப்பிட்டிருக்கு. சரி, Okay. Was Jesus Christ really crucified? சிலுவையில் உண்மையில அவர் அறையப்பட்டாரா? அறையப்பட்டாரா? யார் இயேசு? எஸ், அறையப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறதுதான் சந்தேகம். இல்ல இது இப்படி விவாதம், அதாவது விவாதம் என்பது அவங்க சொல்றாங்க அறையப்பட்டிருக்காருன்றாங்க. நம்ம இடத்துல இல்லைங்கிறோம். அதை பத்தி அதுதான் விவாதம். அறையப்பட்டது நீங்க நிரூபிப்பீங்க. அவங்க நீங்க அறையப்பட்டா என்ன படாச்சு, அது என்ன டாபிக்? அறையப்படலன்னு வச்சுக்கோம். இல்ல அறையப்பட்டாரு நாங்க வச்சோம்னா அதனால என்ன? சரி, நாங்க அது விவாதத்துக்குரிய டாபிக் இல்ல. அறையப்படுகிறார். இல்ல அவர் அறையப்படல மாறுறீங்க. அவர் கேட்கிறோம், இயேசு வந்து நான் சொல்றேங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டால் எங்களுக்கு என்ன, okay. அறையப்படலைன்னா எங்களுக்கு என்ன? Can you? அது விவாதத்துக்குரிய மேட்டர் என்ன இருக்குன்னா, எங்களோட தொடர்புடையதா இருக்கானு, ஒரு கடவுளோட தொடர்புடையதா இருக்கானு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டா என்ன, சும்மா இறந்து போனா என்ன, இல்லாம இருந்தா தான் என்ன, அது எதுக்கு விவாதத்துக்குரியதாவது? அறையப்பட்டாலும் நீங்க நம்புறீங்க, அதான விஷயம். அது வேற மாதிரி நீங்க சொல்ல, எப்படி சொல்ல? வரலாற்று சம்பவம் சரியா இல்லையான்னு நீங்க வைக்கிறீங்க. சரி, அறையப்பட்டார் என்பதை வரலாற்று ரீதியா நீங்க நிரூபிப்பீங்களா, பைபிள் நிரூபிப்பீங்களா? You prove it from the Bible or from the history, historians. அறையப்பட்டது வரலாறு About the crucifixion. You want to prove from the Bible or from the historians? We will prove from both. Both. வரலாற்று மூலமாகவும் நிரூபிக்கப்படுறா, பைபிள் மூலமாகவும் அறையப்பட்டிருக்காரு. இப்ப நீங்க சொன்னா நான் சொல்லுவேன். இல்ல, இப்ப அப்படி செய்யறதா இருந்தா இது நீங்க நிரூபிச்சீங்கன்னா என்ன நிறுவனம் சொன்னா, if you try to prove this, what the conclusion will be is the crucifixion of Jesus is historically proved. அதெல்லாம் நீங்க நிரூபிக்க முடியும். I see the point. So as brother said, he is trying to prove, by this topic you are trying to prove, அவர் வந்து சில அறையப்பட்டதால் அவர் கடவுள் ஆகிவிட்டார் அப்படிங்கிறத நீங்க prove இல்ல, பண்ணல. அவர் அறையப்பட்டதுனாலதான் சால்வேஷன் இந்த உலகத்துக்கு வந்தது. அதுதான் அப்படி நான் உதாரணம் சொல்றேன். முகமது நபி உலகத்தை வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்னு தலைப்பு வாதம் பண்ணலாமா? நண்பர் அதோட நண்பர் இருக்க மாட்டேன். அவர் சொன்ன கொள்கை சரியா, கோட்பாடு சரியா, இது விவாதத்துக்குரியது. முகமது நபி வாழ்ந்தாரா இல்லையா, புத்தர் கற்பனையா வரலாறுன்னா இது வந்து விவாதத்துக்குரிய மேட்டர் வராது. இது நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நான் கேட்கிறேன். இப்ப சொன்னீங்க சேர்த்துக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டார் என்பதோடு சேர்த்து அதில் உள்ள ஃபைட்டையும் சேர்த்து சொல்லுங்க, அதான் விவாதிக்கணும். அதனால கடவுள் அவரு அதில் உள்ள நம்பிக்கை தான் விவாதிக்கப்படணும். உங்களுக்கு அறையப்பட்டார் நீங்க நிரூபிச்சாலும் அதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க அதை தலைப்பாக்குங்க. அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க. அதுதான் சிந்திக்காது. Explain to you what Correct. what he understands. No, but let us explain. Please go ahead. What he is saying is, this is not a debatable topic. Because your side, you say Jesus was crucified. And we say he is not crucified. For the sake of argument, if we accept that he was crucified also, what is the reputation? Okay. That's a good question. Now, there is a background to this topic. Okay. The background No, that's is... what he is requesting to add it. That we can do. But the point is, this topic was chosen because of a certain background. Ahmed, Deedat, Zakir Naik have got topics which say crucifixion or crucifixion. Correct. Now, this is a response to that. We actually have proposed this topic as a response to that in different settings. So that is a background. However, in this setting, this is a different setting. If we want to நம்ம வழி என்னன்னா, அஹ்மத் ஜாகிர் நாயக்னா எங்களுக்கு வந்து கிடையாது. நாங்க ஒரு தனி ட்ராக் வைத்திருக்கிறோம். பயன் இருக்க வேண்டும், எடுக்கிற தலைப்பில் நன்மை இருக்க வேண்டும். ஜாகிர் நாயக் எடுத்ததான் நாங்க எடுக்கணும் என்றோ, அஹ்மத் ஈதாத் எடுக்கிறது எடுக்கணும் அவங்க தவறாக அதெல்லாம் நாங்க தலைப்பாங்க. அதாவது சிலுவையில் அறையப்பட்டதால் அவர் வந்து கடவுளாகிட்டாரு, இப்படி ஏதோ இருக்கும்ல, அதோட சேர்த்து வாதம் பண்ணாரு. No, those modifications, fine tuning, we can bring about. Yeah, please fine. அது சேர்த்துங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தரல எழுதி தந்துருங்க. நீங்க முதல் தலைப்பு வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இது ஓகே. தலைப்பு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நாங்க தயாரா இருக்கோம். என்னன்னா அதுல ஏதாவது பயன் இருக்கணும். ஒரு கருத்து, ஒரு கொள்கை, ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது நம்பிக்கை முறியடிக்கிறதா இருக்கணும்.
சும்மா ஒரு வாழ்ந்தாரா இல்லையா? முகமது நபி வந்து குரானை மக்களுக்கு போதிட்டார் அப்படிங்கிற நாங்க நிரூபிக்க தயார். இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நாங்க நிரூபிக்கிறா ஒரு முடிவுக்கு வராது, பயனுள்ளதான் பார்க்க தான் முடியும். ஆனா அதை சேர்த்து என்ன செய்யணும்னா முகமது நபி குரானை போதித்ததன் மூலமாக அதை பின்பற்றினால்தான் விமோசனம் கிடைக்கும், ஈடேற்றம் கிடைக்கும் சொன்னாலும் அது பாயிண்ட். அதான் பாயிண்ட். அதான் நம்ம ரெண்டு பேரும் பொதுவான பாயிண்ட் தான். See, the thing is, actually the point differs from person to person, from context to context. In this context, see, in Ukraine, if you want me to just give a brief thing, they doesn't want to connect them with Zakir Naik or Sheikh Ahmed. They are over this. Fair enough. They have a different track. Fair enough. But there is another issue. I said the background is different. For example, if we are able to demonstrate that Jesus really was crucified and died on the cross, then it actually proves that the Quran is not telling the truth. See, that is the point. So you want to prove that Quran is not? No. We are saying that will have a separate topic if you want. As we are trying to prove that the Bible is not the word of God, correct. You try to prove it's not. Quran is not the word of God. Correct. One of the points. See, the problem is every topic is limited. Every topic is limited to the context, to the background, to the speaker. So, in this situation, we can come up with topics that are relevant. Jesus வந்து சிலுவையில் அடையப்பட்ட காரணம் ப்ரூவ் பண்ணிட்டா குர்ஆன்ல சூரா நிசால வருதுல அது தப்பா இருக்கும்ல, அதை நாங்க ப்ரூவ் பண்றோம் அந்த டாபிக் மூலமா. அப்படி இருங்க. அதான் டாபிக் என்னன்னா குர்ஆன் அவர் சீமா சொல்றது பொய் அப்படி சொல்லுங்க. See, whatever the Quran is stating about Jesus, so if you prove that the Bible is correct, then automatically the Quran is wrong, right? Correct. We can change the topic according to what we discussed. மூணாவது add on the points. Maybe you should write on அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா வச்சுருவோம். நீங்க ஃபுல்லா I'll be sending an email with captioning all that. You can send the corrections and all that. Yeah, fine. We can always send you on that, no problem. அதை வாங்கிக்குவோம். அவர் திருத்தம் வாங்கிக்குவோம். வேணும் போட்டோ காப்பி கூட எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிடுவோம். I think they should understand. எல்லாத்தையும் திருத்திட்டு வாங்கிக்குவோம். இல்ல அனைத்து முடிவு மூணாவது Lord Jesus Christ or Hazrat Mohamed, who is the true pattern of mankind? அதாவது மனித குல வழிகாட்டி வந்து கடவுள் ஜீசஸா இல்ல ஹசரத் முகமதா ஒரு டாபிக் சொல்லிருக்கோம். நல்லா சூப்பர் தலைப்பு. நாளைக்கு divinity of Jesus and the messengerhood of Muhammad. ஜீசஸ் கிளைம் பண்றாங்க இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு டாபிக். தெய்வீகத்தை பற்றி முகமது நபியின் தூதுத்துவத்தை பற்றி அப்படியா? This topic sounds incomplete. Okay. So how can we complete it? No. It is basically two claims. It's two claims. You separated debated separately. Divinity of Jesus and prophet of God. Yeah. The thing is, we can say like this: Jesus never claimed divinity. தனியாக்கிடலாம். ஏசு இறை மகனா இல்லையா? ரெண்டையும் போட்டு குழப்பம். What he's saying is whether Jesus is divine or not. One topic. Second topic is whether Prophet Muhammad is a prophet or not. let me see. I'll check with Jerry. We can okay. See, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். the point you want to consult with Jerry and come back. Yeah, see, the point is both topics are acceptable. The only thing that we have to discuss is whether we should do together or separately. அவங்க சொல்ற ரெண்டு டாபிக் ஓகேவா? ஒரே சிட்டில செய்யணுமா இல்ல தனித்தனியா? அப்பதான் மறுப்புலாம் வரும், கரெக்டா வரும். ரெண்டு சம்பந்தமான தலைப்பு. காரா பூந்தியா மில்கோ பால்கோவா ரெண்டு சம்பந்தம். ஜிலேபியா பால்கோவா செய்யலாம், மிச்சரா காராபூந்தியா செய்யலாம். காராபூந்தியும் மிச்சரையும் ஒன்று சமாளிக்க முடியாது. இதை வச்சு Actually, the debate will start here itself. So I'm not responding to what you said. ரெண்டு தலைவர் பிடிச்சிருங்க, கட் பண்ணிருங்க. I'll விரிவாக விவாதிக்கிறது தான். ரெண்டாயிரம் விரிவாக விவாதிக்கலாம். அதான் மேடம் ஸ்டார்ட் ஆகும்.
அப்படி ரெண்டா பண்ணியன்னா நாங்க சொன்ன 5ல ஒண்ணு இருக்குது. நாங்க சொன்னது ஒன்னாயிரும். அது நீங்க 5-10 Actually, if you put it together, finally the topics will be less because the core issues are the sin and salvation, பாவமும் ஈடேற்றமும் இஸ்லாமுடைய கொள்கை, கிறிஸ்டியானிட்டி கொள்கை. அப்ப அதுவும் வச்சுக்காங்க. அப்ப வந்து 2 தலைப்புல வந்து அதையும் தனியா பிரிச்சு விவாதம் பண்ணிடுது. கிறிஸ்துவத்துடைய கொள்கை வேற, இஸ்லாம் சொல்லக்கூடிய வேற வேற ஒத்துக்கிறாங்க. கிறிஸ்துவத்தின் நான் சொல்றேன். அதாவது வந்து இது இந்த பாவத்தை வந்து அது சம்பந்தமான தொடர்பான இறை கோட்பாடு, அந்த தெய்வ கோட்பாடு இருக்குல்ல, அது வந்து கிறிஸ்தவம் சொல்லுவது தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க ரைட்டுன்னு வாதம் பண்ணுவாங்க. இது தனி டாபிக். இஸ்லாம் சொல்லக்கூடிய பாவ மோட்சம் தான் கரெக்ட் நம்ம சொல்லுவோம். அது தப்பு நாம சொல்லுவோம். இது தனி. எப்படி இருந்தாலும் என்ன நன்மை சொல்லணும்னா, நாங்க வந்து கிறிஸ்துவ தப்புன்னு சொல்லுவோம்ல, நீங்க வந்து இஸ்லாத்துடைய தப்புன்னு விட போறீங்க. இது மறுப்பு சொல்ல மாட்டீங்க. மறுப்பு வராது. உடைக்கணும். எடுத்தோம்னா அதை உடைச்சிட்டு இதையும் உடைக்கணும். தனித்தனியா உடைக்கணுமே தவிர நாங்க இஸ்லாம் கிறிஸ்தவத்துடைய கொள்கை தப்பும் போது நீங்க அதை கண்டுக்கிறாம இஸ்லாத்தினுடைய தப்பு நீங்க ஒரு ட்ராக்ல போவீங்க. மக்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது. நீங்க வந்து கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை தப்புன்னு நாங்க சொல்லும் போது நீங்க பதிலு, அந்த பதிலுக்கு நாங்க பதிலு, அந்த பதில் அது முடிஞ்சிடும். அப்புறம் இஸ்லாத்தினுடைய சரின்னு நாங்க சொல்லுவோம். நீங்க உடைக்கணும். அதை நீங்க சொல்வதை வந்து நாங்க உடைக்குவோம், நாங்க சொல்வதை நீங்க உடைக்கணும். அது சொல்லுங்க. What he is saying is, if we take both the topics in one shot, see, you will keep on blaming about Islam, and you won't be able to reply about what we say is wrong. You understand? So it's better to argue in a separate track, like how we discuss about the second topic. let me tell இதை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்றது இல்லை. இந்த எரியில குழியில் எந்த குழியில் அந்த மாதிரி இது சிறந்ததா அது சிறந்ததா நம்ம பார்க்கல. ஒண்ணு பொய், ஒண்ணு உண்மையில ரெண்டு கரெக்ட். இதை விட இது பரவாயில்லை நம்ம சொல்றதா கம்பேர் பண்ணி பேச முடியும். ஒண்ணு தப்பு, ஒண்ணு பொய்யும் போது தனித்தனியா பேசணும். இது உண்மையா பொய்யா? அது என்னதான் பேச வந்தோமோ அதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்க. The main essence, what they are looking for is a complete argument. So deal with one issue, take it to where is the truth? That's the main, as far as I understand. நம்ம சொன்னதே அவங்களுக்கு அவங்க சொன்ன அந்த 2 வந்து 4 ஸ்பிளிட் ஆகும். அந்த ஸ்பிளிட் ஆகுல 2 தான் இங்க வரும். 2 தான் 10 கரெக்டா வந்துடும். நம்ம 5 அவனே 7 வருதுங்க. பிரிச்சதுல 7ஆவது. இப்ப 7 5ஆவது. அந்த 7ல 2 நம்ம சொல்லி இருக்கோம். 5 பிரிச்சு எழுதுனா சரியாகும். அவங்க அந்த ஒத்துக்கிட்டவங்க தந்தாங்கன்னா 10 தலைப்பு ஆகி கொடுத்தாங்க. அதுதான் தனியா, அது 3 தனியா வந்துடும். அவங்க ரிப்ளை தந்தவங்க அதை என்ன செய்யணும், சமமான எண்ணிக்கையில் வச்சுக்கணும். முடிஞ்ச டாபிக் ஓவர். அடுத்த விஷயம் வேற முறை போயிருமா? எனி சாட்டர்டே ஆஃப்டர் ஆகஸ்ட் ரமலானுக்கு பிறகு ஏதாவது ஆகஸ்ட் வைக்கலாங்க. எவ்வளவு மே ஜூன் Because we understand your already almost prepared anything. Whenever I gather from your internet and correct. We also have existing commitments. ஜனமும் ரமலான ஹஜ்ஜிக்கெல்லாம் போக வேண்டிய வேலைலாம் இருக்கேன். ரம்ஜான் முடிஞ்சே நாங்க முடிச்சுட்டாதான் எங்களுக்கு சிறப்பா இருக்கும். ரொம்ப தள்ள வேணாம். ஏப்ரல் மே ஜூன் அதுக்குள்ள அப்படி சொல்லுங்க. better you complete it before. You see, there are practical problems. I've got a day job, which means I go in the morning,
come back late at night. I'm working in the company, then whatever work has to be done. Jerry is also like that. Jerry actually means you have to prepare. No? Just coming to the debate is not enough. Especially somebody like him, who's a senior person. We would like to do justice. And plus we have other commitments, speaking engagements as well. So which is why we have asked for the time after Ramadan. So, but I will take the... See, we don't want to do tamasha and go. One day come, do some tamasha and go. ஹஜ்ஜிலாம் நாங்க போயிருவோம் ரம்ஜானுக்கு பிறகு. ரம்ஜான் அது தொடர்ந்து ஹஜ்ஜி அப்படின்னா ரொம்ப தள்ளி போயிடும். ஓகே, I'll take this. அதுதான் நாங்க ரம்ஜான் முதல்ல எங்களுக்கு நோம்பு. அதுக்கு ரம்ஜான் தெரியுமில்ல, ரம்ஜான் முன்னாடியா பிஃபோர் ரமதான் இல்லன்னா தள்ளிடுவோம் நீங்க. ஜூன் ஆர் செப்டம்பர் டிசம்பர். Ramadan or after Hajj. So it's June or December. Or December. June, July. இன்னொரு என்னன்னா, ஆடியன்ஸ் மக்கள் வரக்கூடியதுல லீவு நாளா தான் வருவாங்க. நம்ம தொடர்ச்சியா சாட்டர்டே இல்ல சம்மர் வெக்கேஷன் ஈஸியா இருக்கும். அப்படி சம்மர் வெக்கேஷன் இருக்கிறதுனாலதான் நாங்க அந்த வெக்கேஷன்ல வச்சு சிறப்பா இருக்கும். தொடர்ச்சியா நம்ம நடத்துறது ஒரு வாரம் கூட கண்டினியூ வச்சு விட்டுருலாம். And since you are free on August, so April 16th? April 16th also. Actually, our... you were told that you can change it to a debate. Yeah, that's what. You told that we can always... The thing is, we don't even have... we've not booked the place, etc. But I can take that back. If April... But then for that, we are prepared for one topic. Was Jesus really crucified? And but you said that topic is not... complete. It's not sufficient. No, that's the problem. See, I think we should take a long-term view, especially since we want a series. We want a series of debates. So if it happens in June, July, perfectly fine. If it happens in December, that's fine. ஒரு 2 டாபிக் அந்த ஜூன்ல வச்சுட்டு ஒரு அப்படி நமக்கு திரும்ப டென்ஷன் விட்டுட்டு ஒரு தலைப்போட தொடர்புடைய இன்னொரு தலைப்புலையும் இருக்கும் சில பாயிண்ட்ஸ். நீங்க ரம்ஜானுக்கு முன்னாடி உள்ள டேட்டாக அல்லது ஹஜ்ஜிக்கு பிந்தி உள்ள டேட்டா சொல்லுங்க. உங்க பக்கம் வந்திருக்கு, பால் உங்க பக்கம். Thank you. That's helpful. So it's December to Jan like that, is it? Or December Jan? It is before Ramzan. That is May, June or July. Or after Hajj. That is December. Check the current. இந்த காரணம் ஹஜ்ஜிலாம் நடக்குமா? One week, is it? We'll do it one by one. But we'll do it in a series. We won't... இது முடிஞ்சிருச்சு தலைப்பு. ஈஸியா முடியுது எல்லாமே. 10 தலைப்பு 12 தலைப்பு பார்த்துக்கிட்டே பிரிச்சுக்கலாம். ஹஜ் நவம்பர்ல வருது. நவம்பர் 7. நவம்பர் 7 ஹஜ்ஜா. அப்புறம் டிசம்பர் வைங்க. இல்லன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ரம்ஜானுக்கு முன்னாடி. ஆகஸ்ட் 31 ஆகஸ்ட் 31 ஆரம்பமா ஹஜ்ஜிக்கு பிறகு அப்படி தொடக்க ரமலான் ஆரம்பம் ஆகஸ்ட் முன்னாடி இருக்கணும். இல்லன்னா டிசம்பர். ஏன்னா ஹஜ்ஜி எல்லாம் போயிட்டு நவம்பர் 7 தலைமுறை நவம்பர் கூட ஆரம்பிக்கணும். பெருநாள் தான். தொடங்கிடும். ஒரு மாசம் போயிடும். முன்னாடியே முடிக்க அது நம்ம ரெடிங்க. ஏப்ரல் 24 இருந்து ஓகே. எங்களுக்கு பிரிப்பேர் பண்ண வேண்டியதுல நாங்க தேவையில்லாம ரெடியா இருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு நீங்க சொல்ற தலைப்புக்கும் நாங்க சொல்ற தலைப்புக்கும் இப்ப கேட்டாலும் நம்ம இப்போ இன்னைக்கு உட்கார்ந்து ரெடியா தான் இருக்கணும். நாங்க பிரிப்பேர் பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது இல்ல. முன்னாடியே ரெடியா பண்ற வேலை எங்களுக்கு இல்ல. See, we are not a regular Christian organization. So we don't work for any Christian organization. We have regular jobs. So we have to take time out from our job, from our families, etc. I understand your professional debate. Yes. What's that? The professional debaters. That's what Brother Zari Thomas is claiming. I don't know what he is claiming,
But all that I know He is is claiming all along that Zahir Naik has been debating with good Christians, correct, not debaters. Regular debaters. And I am a debater. That's what he is claiming from that. Okay. He at least he's not what would you say? He's experienced in debating. That much we are clear. And whether he's a professional debater or not, I don't know. Nobody pays him for debating. That much I can assure you. I don't think professional means paying. ஜாயிர் நாயக நம்ம சில தவறான கொள்கைகள் இருக்காருல்ல, நம்மள கூப்பிட வரமாட்டேங்கிறாரு. நாங்களும் அவர் கூப்பிட்டு இருக்கோம். ஜாயிர் நாயக சில விஷயங்கள் தவறா இது பண்றாரு, எங்களோட அதை வரமாட்டேங்கிறாரு. நாங்க டிபேட் கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாரு. நீங்க சொல்லுங்க வரமாட்டேங்கிறாரு, எங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாரு. அதனால அது பெரிய பேட்டர் இல்ல. அவர் டிபேட்ல அவருக்கு ஓடாது. But the point is, he takes debates, but he takes debates with very ordinary people who are not used to, debating. Correct. That's a good point. அடுத்து வந்து நம்ம தலைப்புகள்ல நீங்க வந்து நாளைக்கு சொல்லுவீங்களா? அடுத்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, விவாதிக்கிற முறை இருக்கு இல்லையா? விவாதிக்கிற முறை வந்து பொதுவா வந்து 1 மணி நேரம் ஒருத்தர் சொற்பொழி ஆற்றுவாரு, அப்புறம் இன்னொருத்தர் 1 மணி நேரம் சொற்பொழி. அது மாதிரி நாங்க விவாதத்தை கொடுத்துக்க மாட்டோம். எப்பவுமே விவாதம் சொன்னா 10 நிமிஷம் தான், ஒரு பாயிண்ட். அது சரியா தவறா அதை உடைக்கணும். அது 10 நிமிஷம் தான் விவாதம்னா. நேருக்கு நேர் கேள்வி கேட்கறது தான். ஒரு ஸ்டேஜ போட்டுக்கிட்டு 1 மணி நேரம் பாட்டு சொல்லிவிட்டு அது லெக்சருக்கு வந்து விவாதம் பேர் வச்சா நாங்க ஒத்துக்க மாட்டோம். சொல்லிக்கொள்ளாத 10 minutes. First 10 minutes. 10 minutes each player. So he's talking about the format. The format has to be 10 minutes. It's not like Take one subject. I've seen great debates of the people you mentioned before. See, 1 hour this guy and 1 hour this guy, and after that 10 minutes repetition, 10 minutes repetition. Okay. Let's not do the same pattern. Let's talk for 10 minutes and the opposite party for 10 minutes. And this is 10 minutes, that's 10 minutes. That's what it is. என்ன பிரச்சனை? You have any... discussing about this point 6. Correct. So you mean by the including translation, it should be 20 minutes. Translation, only people say the 10 minutes. அதாவது எப்படி வைக்கணும்னா, பொதுவா 10 மினிட்ஸ் வைக்கிறோம்ல, மொழிபெயர்ப்பும் இருக்கிறதுனால 15 நிமிஷத்தை கொடுத்துட வேண்டியது. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளதான் அவங்க ரெண்டையும் பாத்துக்கணும். நாங்க எங்களுடைய 15 மினிட்ஸ்ல தான் நாங்க வந்து வாதமும் வைக்கணும், அதை மொழிபெயர்த்து சொல்லணும். நான் 10 நிமிஷம் மொழிபெயர்த்துட்டா 5 நிமிஷம் அவர் என்ன செய்வாரு, அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாரு. 8 நிமிஷம் நம்ம பண்ணா அவர் 7 நிமிஷம் பண்ணுவாரு. 15க்கு மேல யாருக்கு இருக்க கூடாது, ரெண்டு சேர்ந்து. It's translation including that 15 minutes. அவங்க அந்த டிரான்ஸ்லேஷன் டைம் கிடையாது, அது மொழிபெயர்க்கிறது ரெண்டு சேர்ந்து தான். அவங்க வந்து 5 நிமிஷம் சொல்றது கூட 10 நிமிஷம் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும். இது வந்து 10 நிமிஷத்துலயே முடியும். மொழிபெயர்க்கணும்ல. இப்ப அவர் சொல்றாரு, அது வந்து அவர் என்ன சொல்றாரு, நாங்க கிரகிக்கணும்ல. தாய்மொழியிலான வந்து அவர் பாருங்க 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு, ஆனா மொழிபெயர்ப்பாளர் வந்து 10 நிமிஷம் பேசியிருப்பாரு. மொத்தம் என்ன பேசுறாங்க? நீங்க வந்து அவங்க தரப்பு எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசாதீங்க. இல்ல நீங்க சொல்றதும் அவங்க சொல்றதும் அவங்களுக்கு வந்து இப்படி செஞ்சா என்ன அப்படி செஞ்சான்னு கேட்கறீங்க. நம்ம ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறோம், அவங்க பதில் வரட்டும், நம்ம அப்படியே பாட்டிக்கிறோம். நீங்க வந்து நமக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தா அதை ரொம்ப பழக்கம் தான். What is it? See, he is saying including the translation. So each side will get 15 minutes. Okay. Within the 15 minutes, you should present your view as well as your translation. Okay, that's fine. Now, otherwise, if we have equal time for translation as well as the original debate, the audience will get irritated. 10 நிமிஷம் தமிழ்லையும் கேட்டு 10 நிமிஷம் இங்கிலீஷ்லையும் கேட்டா audience same thing repeat ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு irritation ஆகும், தெரியாதவங்களுக்கு irritation ஆகும். Now, are you doing a sentence by sentence translation or the entire thing will be translated? No, it's up to you. நாங்க இருக்கோம், நீங்க உங்க சைட நீங்க பாத்துக்கிறங்க. நாங்க வரிக்கு வரி செய்யணும் நினைக்கிறத வரிக்கு வரி செய்ய சொல்லுவோம். சில விஷயங்கள் வந்து ஷார்ட்டா பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம். அதாவது முதல்ல சொல்லும் போது புதுசா இருக்கனால விவரமா சொல்லுவோம். அப்ப வந்து கரெக்டான டைம் கொடுக்கணும் அவருக்கு. ரெண்டாவது நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க, ரிப்பீட் பண்ணி சொல்லுவோம். அப்ப ஆங்கிலத்து டைத்தை குறைச்சு விடுவோம். அந்த மாதிரி நாங்க எங்களுக்குள்ள நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், உங்களுக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கிறோங்க. சேர்த்து 15. ஆனா எங்களுக்குள்ள வந்து இப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரோ அதை தான் வந்து இவரு ஹேண்டில் பண்றாரு. ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தானே முடியும்.
ஆமா, அதான் எங்களுக்கு என்னன்னு கேட்டா தமிழ்ல என்ன எங்களுக்கு மொழிபெயர்ப்பு சொல்லக்கூட அதான் எங்களுக்கு. அவர் இங்கிலீஷ்ல சொன்னதை இவர் விட்டாலும் எங்களுக்கு தெரியாது. தமிழில் சொல்லப்பட்டதுக்கு தான் நாங்க பதில் சொல்லணும். அவங்களுக்கு அவங்க இப்ப நாங்க சொல்வதை வந்து ஆங்கிலத்துல எது மொழிபெயர்த்து சொல்லப்படுதோ அதுக்கு தான் அவர் பதில் சொல்லுவாரு. தமிழ்ல சொன்னா அவருக்கு தெரியாது. அதான் மேட்டர். இவரே நல்லா டிரான்ஸ்லேட் பண்ண இவரே முறையில 6வது பாயிண்ட் 20 நிமிஷம் 1 நிமிஷம் 1 மணி நேரம் போட்டிருக்காங்க. What should be the total time? ஒரு டாபிக் நாங்க வந்து 2 நாள் ஒரு டாபிக் வேணும். ஒரு தலைப்புக்கு 2 நாள், 2 days ஒரு தலைப்புக்கு 2 days. அப்பதான் அக்பர் வர அது பண்ண முடியும். சும்மா அதாவது இப்படி நான் சொன்னேன் விட்டு போயிடக்கூடாது. அது பார்க்கிறவங்களுக்கு இது சரி தவறுன்னு தெரியணும். 2 நாள்னா எவ்வளவு நேரம்? அது கேட்கலாம் விடுவோம். அதாவது காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது, மத்தியானம் சாப்பாடு பிரேக்கு இல்ல சார். இல்ல ஒரு உதாரணம் சொன்னேன், காலைல 10 மணிக்கு ஆரம்பிப்போம், ஒரு 1 மணிக்கு சாப்பாடு பிரேக் விட்டுருவோம், ஒரு மறுபடியும் 3 மணிக்கு நம்ம உட்காருவோம், அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டீ டைம் விடுவோம், ஒரு நைட் ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே அது மாதிரி போட்டுக்கிறது. அது மாதிரி 2 நாள் இருந்தா தான் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் இருந்தா தான். ஏன்னுட்டா உங்களுக்கு பாதி நேரம் மொழிபெயர்ப்புல போயிடுது. எல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா 16 மணி நேரம் போட்டா டிபேட் வந்து 6 மணி நேரம் நிக்கும். அவ்வளவுதான் டிபேட்டுக்கு உள்ள டைம். ஒரு தலைப்புக்கு 2 நாள் வேணும். 2 days to complete ஒரு தலைப்பு for one topic. Yeah, but you know, okay, and there are intervals, breaks. Sure, but I think what I'll take this back. But the point is that we would prefer 2 evenings rather than 2 full days. We prefer 2 evenings, and you know, maybe 4 hours each. That is what we would prefer. That is our அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ஈவினிங்ஸ்ல மட்டும் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஃபுல் டே பதிலா ஈவினிங் டைம்ல மட்டும் ஒரு வாரம் அப்படின்னா ஒரு one complete week for one topic. No. We just take 2 days. I mean, 2 evenings, 4 hours, a total of 8 hours. Maybe with. No, this is including the translation, right? So correct. It obviously takes time. It does. But you know, for 2 days is we simply cannot give that kind of knowledge. எதுக்கு இதை பண்றோம்? 2 நாள் முழுமையா பண்ணாரு. Intention of doing the topic. Each one of these. 2 மணி நேரம். For us, to respond. ஒரு நாளைக்கு At least we need 10 hours. 9 மணி நேரம். Only then debate will be complete. Each topic you need 10 hours. Then we need 10 hours with translation. Yes, with translation, and at least we will have to have 10 hours. அப்பறம் தலைப்பு போய் கம்ப்ளீட் ஆகும். ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. I can tell you that I can discuss this further. See, I can discuss this 10 hours thing, but from my experience, I know practically we will have difficulties. So it is. நாங்க நிறைய பண்ணிருக்கோம். அப்பதான் அந்த தலைப்புல வந்து யார் சொல்ற சரின்னு தெரியும். No, not they. சாதாரண ஒரு பாமரருடைய பார்த்தாலும் இவங்க கரெக்டா சொல்றாங்க, இவங்க தப்பா சொல்றாங்கன்னு காட்டுறதா இருந்தா நல்லா டைம் எடுத்து அதை ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து எதுக்கெல்லாம் பதில் சொல்லல, எதுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டிருக்குலாம் சொல்றதா இருந்தா 2 நாள் நம்ம ஒதுக்கணும்னா உங்களுக்கு 6 மணி நேரம், எங்களுக்கு 6 மணி நேரம் கிடைக்கும். 6 தான் வரும். இந்த கணக்கு பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு வந்து 3 ஹவர் தான் உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும். 3 days தேவைப்படுறாங்க. மொழிபெயர்ப்பு கம்மியான 6 hours 3 hours. அதாவது வந்து இப்ப காலையில 10 to 1, 3 to 7, 8 to 10 வச்சோம்னா 9 மணி நேரம் தான் வருது மொத்தம். ஒரு நாளைக்கு 1 ஹவர்ல 4 தடவை பேசுவோம். நீங்க 2 தடவை, நாங்க 2 தடவை. 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் தான். நீங்க 15 இல்ல, மொழிபெயர்ப்போட சேர்த்து ஒன்லி தமிழ் மட்டும் 20 மினிட்ஸ் தான் வருது 2 பேருக்கும் 1 மணி நேரத்துக்கு. அப்போ 9 மணி நேரத்துக்கு 20 18 180 நிமிடம் தான் வருது. 3 மணி நேரம் 3 hours ஒன்லி. மொழிபெயர்ப்பை சேர்த்துதான் 4 மணி நேரம் வரும். ஆமா, மொழிபெயர்ப்பு இல்லாம எடுத்த நம்ம நீங்க பேசுவது 3 hour தான். 3 hours பேசுறது 3 hour தான். அதே ஈவினிங் வச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 1 hour கூட கிடைக்காது. ஈவினிங்ல வச்சீங்கன்னா நைட் வரைக்கும் 1 hour ஒரு பார்ட்டி கிடைக்கும்.
ஒரு தரப்புக்கு 1 hour தான் கிடைக்கும். காலையில இருந்து டெய்லி ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்களா? நாங்க தொடர்ச்சியா 9 நாள் வேலை பண்ணிருக்கோம். தொடர்ச்சியா சாட்டர்டே சண்டே இல்ல, 9 நாள் ஆடியன்ஸ் இருந்தாங்க. 9 நாள் ஒரு நாள் போக மாட்டாங்க. Recently we had one more debate every Saturday and Sundays. Saturdays, Sundays is not the issue. It's a time thing each day. So we would prefer small. நீங்க சொல்லுங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் நீங்க சொல்லுங்க. You can start at 6 and by 10 o'clock in the night. எவ்வளவு? 6 to 10. 6 to 10ல மொத்தம் இருப்பது 4 மணி நேரம். இல்ல இருக்குது, அது வந்து ஜம்பு பண்ணிக்கலாம். நம்ம வந்து உட்கார்ந்து வியாபாரம் இருக்கனால மொத்தம் இருக்கிற 4 hour. 4 hourல அவங்களுக்கு நமக்கு ஆளு கிடைக்கிற 2 hour. அந்த 2 hour ஆங்கிலத்துல 1 hour கழிச்சுட்டா 1 hour. ஆங்கிலத்துல 1 hour கழிச்சுட்டா 1 மணி நேரத்துல என்ன டிபேட்? அது டிபேட்டா? Ultimately, you want to get only 1 hour. Ultimately, In the if you select 6 to 10, see, including the translation and including the Tamil language, the English language you want to speak, Right. this 1 hour ultimately each party is going to get for it. And it's not how does that to work? ஒரு பாட்டி 1 hour தான். ஒரு சைடு 1 hour தான். 4 hours. 4 hours, one person will get to another one will get to 2 hours. Apart from this, you will have introduction and all. Translation பாதி வருமா? Translation பாதி. Translation is half. Okay. So obviously, half is going to get 1 hourல இந்த தலைப்பு பேச முடியுமா? கடவுள் கொள்கையில எது சரி அப்படிங்கறத எடுத்துக்கொண்டு 1 hourல என்ன எடுத்து வைக்க கூட முடியாது. நீங்க சொல்றது நாங்க கொஸ்டின் பண்ணணும், நாங்க சொல்ற நீங்க கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் சரி தவறு நிரூபிக்கணும். நீங்க 10 பாயிண்ட் சொன்னா 10 தவறு நாங்க நிரூபிக்கணும். நாங்க சொல்ற நீங்க நிரூபிக்கணும். இந்த இவ்வளவு பெரிய வேலை உள்ளதுக்கு வந்து நீங்க ஒரு 1 hour கொடுத்தா எப்படி? 1 hour கொடுத்தீங்களா எப்படி? I don't want to make this debate as a very just formality. சும்மா பேருக்கு 4 வாரம் நின்று அவங்க வாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம உண்மையாகவே it has to be proper debate. Right. Which is why we can do it for 2 days. We can do it for 2 days. We can do a Friday, but not the entire day. I'm saying 2 evenings. 2 evenings is சப்போர்ட் ரூபாய் நம்ம 2 மணி நேரம் 2 hours. See, they have to present it neatly, the Right. concept of God, Correct. and they will give 101 points and you have to refute them. Right. It will take time, obviously. Even I don't see it's practical. See, for as far as length is concerned, if we want to come and sit like this and do the discussion, that's a different issue. Right. But if we want to do a formal debate, we also have to be having that kind of time, and also the person should be available. we have to allot time for that. No, the time is being allotted. Like I said, we are not. This is not our regular business. This is what we like to do. So, which is why we are saying that 2 weekends should be fine. Not 2 weekends, 2 weekend days, which is Friday, Saturday. That at least let us start that way. See, if we start that way, once we think both sides are fair in the debate, then we can extend it over longer periods. But this is a very initial experience for both sides. So let us start with the smaller versions and then move on to the larger versions if necessary later. Start with the larger version. This is not even a debate. இது வந்து நம்ம அவங்க சொல்றது முக்கியமா இது நடைமுறைக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சாத்தியம் டைம் ஒதுக்க வேண்டிய டைம் ஒதுக்க முடியாதுங்கிறாங்க. கொஞ்சம் அர்ப்பணிக்க தானே வேணும். டைம் ஒதுக்க முடியாதுன்னா உண்மைதான். ஆனா நம்ம என்ன கொள்கைக்கு எடுத்துருக்கோமோ அதை தியாகம் பண்ணணும்ல. Also explain what I'm saying. That Yes, we'll start with the smaller versions and then we can, as things progress, we can move on to the larger versions. முதல்ல உங்களுக்கு தெரியாது, இன்னும் தெரியாது, நம்ம நடத்தி பார்ப்போம், எப்படி சுமூகமா நடக்குங்க பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவாங்கிறாங்க. சுமூகம் டாபிக்கே கிடையாது. நாங்க சுமூகத்துக்குலாம் இல்ல சுமூகத்துக்குலாம் நாங்க விதி வச்சிருக்கிறோம். இந்த அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்துடும். சுமூகமா நடப்பதற்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறோமோ அது வராம இருப்பதற்கெல்லாம் எங்கள்ட விதிகள் இருக்குது. அது உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். டிபேட்ல ஏதாவது ஒரு சின்ன தளத்துல The word is fairly, it's not smoothly. It's not a matter of trust. ஃபேமிலிங்கிறது பாரதம் இருக்கு. ஸ்மூத்துங்கிற வார்த்தையும் சேர்ந்து இருக்கிறதுல நியாயமாக ரெண்டு தரப்புமே நியாயமா நடத்திட்டோம்னு சொன்னா அப்படிங்கிறது. So let us do one topic for 2 evenings. இல்ல அதுல நிறைய practical difficulties இருக்குது. See, they want to have only the evening. நீங்க ஒரு ஆடிட்டோரியம் something you are going to book. We'll have to pay the full rent. Full day rent கொடுக்கணும். The audience இன்னைக்கு ஒரு நாள் ஆடியன்ஸ், நாளைக்கு டிஃபரெண்ட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. Same audience. If they come from outstation, they will have to stay on whole day basis. They will be spending daytime.
மக்கள் கஷ்டம், மக்களும் கஷ்டம், தொடர்ச்சி கிடைக்காது. ஃபண்ட்ஸ் அநியாயமா நம்மளுடைய ஃபண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஆட்டோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். So we don't replace the time. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 2 நாள் ஃப்ரெஷ்ஷா உட்காந்து ஒரு தலைப்பு முடிச்சிட வேண்டியது. 2 ஃபுல் டே காரணம் வந்து ஆளுக்கு 3 மணி நேரம், அவ்வளவுதான். 3 மணி நேரம், only 3 மணி நேரம். Full day doesn't mean literally full day. அவ்வளவுதான். Not 3 hours. 3 hours அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல full day பண்ணா 3 மணி நேரம் தான் வருது. மொத்தம் 6 hours வருது. இல்ல ஒரு 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். 3 மணி நேரம், ஒரு 6 hours, 6 hours. இல்ல ஒரு நாள் நினைக்காதீங்கன்னா சாயந்தரம் மட்டும் அவங்க சொன்னாங்க நம்ம வச்சக்கூடாது. ஒரு நாள் ஃபுல் டேன்னா காலையில இருந்து ஒரு நாளைக்கு 3 hours கிடைக்கும். இல்ல அந்த டைம் எப்படி சொன்னீங்க? ஒரு நாளைக்கு 9 to 1. that is mutually Let's go back and forth on it. You think it is better to have it on one full day? Yes. Morning to we'll start at 10 to 1. 10 to 1. This one just a proportion. Proposal. Sure. 3 to 7. Okay. 8 to 10. 8 to 10. 10. Next day. மொத்தம் No, just one day. Don't kill us. The same way will be for 2 days. ஒரு தலைப்புக்கு 2 நாள். For one topic, for one title. I think if you have a short nap, We'll have to look at either one day. I'll tell you very frankly what are the options I'm looking at. I'm looking at either one full day, if possible, or 2 evenings. So I'll get back to you by tomorrow, which is more feasible. We don't feel that we want a complete event. Time இல்ல. சும்மா அரை நாள் it's a waste spending a time like this. மக்களுக்கு உண்மை விளங்காது. நம்ம எது விவாதம் பண்றோம், நீங்க பெருசு நாங்க பெருசுன்னு காட்டுறதுக்கு பண்ணல. எது சரி தவறு மக்கள் விளங்கணும். அப்ப எப்ப விளங்குவாங்கன்னா கரெக்டான டைம் கொடுத்து அனைத்து விஷய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தினா தான் அது உண்மை விளங்கும். நீங்க சொல்ற உண்மையா இருந்தாலும் அதுல பயன் இருக்கு, நாங்க சொல்ற உண்மையா இருந்தாலும் பயன் இருக்கும். நம்ம 2 பேசிக்கிட்டோம்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு விட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு விவாதம் பண்ணக்கூடாது. விவாதம் பண்றாங்கன்னா அது நன்மை இருக்கணும். நம்ம நேரத்தை ஒதுக்கி அவ்வளவு உழைக்கணும் இதுக்காக வேண்டி, அவ்வளவு பாடுபடுறது எதுக்காக இருக்கணும்னா நம்ம எந்த நம்புறோமோ அதுக்கு வந்து பயன் கிடைக்கணும். அதை கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா? ஒன்றும் பண்ண நீங்க யோசிச்சு பாருங்க. No, let me think. நம்ம 2 hour மீட்டிங் போட்டு பேசிட்டு போறோம். அது டிபேட் கிடையாது. Actually, different people have different perspectives, outlooks. You have your perspective, we respect that. So, but we need to work at this. If we make a commitment, we don't want to back out of it after 2 weeks. So we'll process, we'll think through it, and we'll get back to you on this. Yeah. இது புரிஞ்சுட்டாங்களா? 3வது வந்து இது ஒரு மேட்டர், அதாவது விவாதிக்கப்படக்கூடிய இப்ப நம்ம 10 தலைப்பு எடுத்தோம்னு சொன்னா 2 நாளா 20 நாள் நம்ம வாதம் பண்ணுவோம். 20 வாரம், ஒரு வாரத்துக்கு 2 நாள்னு சொன்னா 10 தலைப்பு எடுத்தோம்னா 20 வாரம் கண்டினியூவா நம்ம பண்ணணும். ஒரு தலைப்பு தான் 2 நாள் கேட்கிறோம். That's fair, but So it's about 10 weeks. 10 வாரம். see again, 10 வாரம். this will not 10 happen வாரம் continuously. 20 நாள் 10 வாரம். This will have to happen at 2.5 மாசம் நடந்துட்டே இருக்கும். எல்லா வாரமும் கரெக்டா நடந்துட்டு அது கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் அது நீங்க We can have breaks. அது விட்டுக்கலாம். we can do it for a longer period. I don't mind for a few weeks. Not few years. Not even 1 year. No, because அவ்வளவு இருக்கக்கூடாது. like I said, we simply don't have that kind of time. We are not. There are other organizations. Sacrifice. No, sir. 10 வாரம் 2.5 மாசம். 2.5 மாசம் ஆகுதா? 6 மாசத்துக்குள்ள 10 வாரம் வைங்க. 10 வாரத்துக்கு 2.5 மாசம் வருதுல, ஒரு வாரம் நடக்கும், 2 வாரம் நடக்கும். 6 மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. இன்னொரு காரியம், இவங்க எல்லாருமே அடிக்கடி வெளியூர் போறவங்க, சரி, ஆபீஸ் விஷயமா டூர்லயே இருக்கவங்க. ஆமா, சரி, யாருமே ஆக்சுவலி இந்த ப்ரொஃபஷனலா இது செய்யல, யாரும் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒரு வேலையில இருக்கும். சரி, எல்லாரும் அப்படியே ஒரு சரி பண்ணலான்னு பண்றாங்க. இவ்வளவு லாங்கா வைக்கும் போது ஒதுக்க முடியாதா? திட்டமிட முடியாதா? Let's start with one topic. Let's do justice to it, and then we can look at the next one. We can have an agreement that will be over a series, but dates will have to be mutually convenient. டேட்டை வந்து தள்ளி வச்சாலும் அது எப்பொழுது முடிவாயிடும். ஒவ்வொரு தலைப்புக்கும் அக்ரிமெண்ட் உட்காரக்கூடாது. ஒரே அக்ரிமெண்ட் தான். ஒரு அக்ரிமெண்ட்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். in one sitting, they want you to complete all the dates. நீங்க தள்ளி வச்சாலும் சரி,
என்ன வாரங்கிறது முடிவு எடுத்துக்கணும். 2 weeks plan. அப்பதான் வேற பிளான் பண்ண முடியும். 6 மாசத்துல 180 நாள்ல ஒரு 20 நாள் வந்து இயேசுக்காக தியானம் பண்ணா அவ்வளவுதான். இயேசுக்காக தியானம் பண்ணிருங்க. See, as far as I can see, we'll work at the one topic and the one set of dates. And I don't know about 2 full days, which is what you're asking for. But let me get back whether 1 full day is possible instead of 2 evenings. You're saying 2 evenings are not convenient. So we'll try for 1 full day. I'm not saying it's not convenient. It's insufficient. It's insufficient. Okay. And no. You also inconvenience for people. காரணத்தை நீ சொல்லுங்க. இப்போ நீ சொல்றது வச்சு பார்த்தா மற்ற தலைவெல்லாம் பேச வேண்டாம், ஏதோ ஒரு தலைமை வச்சு நம்ம பேசுறோம், அது முடிவு அப்புறம் மற்ற வேலை பேசுவோம். ஒரு தலைப்பை பேசுறதுக்கு ஒரு டேட் உதாரணமா ஜூன் 1st வீக் ஒரு தலைப்புன்னு வச்சுக்கிட்டு வைங்களேன். 2வது தலைப்பு வந்து ஜூலை 1st வீக் எழுதி நிற்பவேன். அக்ரிமெண்ட் போட்டுருணும். தலைப்பு எல்லாம் ஒரு தலைப்பு எடுத்துக்குவோம். 2வது தலைப்பு 3வது தலைப்பு எல்லா தலைப்பும் முடிஞ்சாதான் இது நம்ம எதுக்கு இது வாதம் பண்றோம் சொல்லுங்க. நாங்க எதுக்கு வாதம் பண்றோம்னா இது எது சரி தவறு கண்டறியணும். இது எல்லாம் பண்ணினா தான் சரி தவறுங்கிறது கண்டறிய முடியும். அது நாங்க செய்யறோம். ஒண்ணு போதுன்னா அப்புறம் வந்து அதுக்கு வேலை இல்லை, கண்டறிய முடியாது. அனைத்தும் கிளியர் ஆனா தான் அதுல உள்ள கரெக்டான ஒரு விஷயம் நமக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். அப்ப நம்ம எதுக்கு செய்யணும்னு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. இந்த விவாதம் எதுக்கு பண்றோம்? இதெல்லாம் லாபம் இருக்கா? இதனால நமக்கு ஏதாவது இருக்குதா? உலகத்துல ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வெளிநாட்டுடைய நாங்க தொடர்பு வைக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கோம். எந்த வெளிநாட்டுடைய எந்த தொடர்பு நாங்க வச்சுக்கிற மாட்டோம். அந்த உதவிகள் தான் வாங்கக்கூடாது. எங்களுக்கும் அதே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அப்ப நான் ஒரே கொள்கையா வந்துட்டோமா? அப்ப என்ன பண்ணணும்? யோசிக்கணும். நன்மையை தான் கருதணும். அதனாலதான் இவங்க சொல்றாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நாங்க வேலையை விட்டு வந்துட்டு வேலை இருக்காது அப்படின்னு. அதாவது ஜூன்ல 1 நாள், ஜூன்ல 2, ஜூலைல 2 இப்படித்தானே சொல்ல போறீங்க நீங்க. அப்படி பண்ணுங்க. மாசத்துல ஒரு 2 4 நாள் ஒதுக்க முடியாதா? The point is எத்தனை மீட்டர் ஒதுக்குறீங்க? Now, for example, I am living here. Okay, I am in between places. Now, will I be here or not? I will get to know within the next 3 months. Jerry may be here for 1 or 2 months. He may move to another city. He is already looking at a job there. So, if we give a commitment, we don't want to back out. So, we have to take all those things into consideration and give you a commitment. So, can I suggest something else? Right. Because, as I said, Jerry will be moving to some other city within a month. What if we completed within a month? He has to work, right? He has to still serve his notice period. Because ப்ராப்ளம் எங்க வருதுன்னா தரமில்லாதவர்களை அந்த சபைக்கு வருவதனாலதான் ப்ராப்ளம் ஏற்படுது. அதனால நாங்க இதுவரைக்கும் விவாதங்கள் என்ன கடைபிடிப்போம்னா, உங்க சைடுக்குன்னு சொல்லி ஒரு லிமிட்டட் ஒரு பார்வையாளரை சொல்லிருவோம். 2 பேரும் முடிவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளவு அவ்வளவுதான் எங்களுக்கும். உங்களுக்கு 100னா எங்களுக்கு 100, உங்களுக்கு 500னா எங்களுக்கு 500. அந்த 500க்கும் என்ன ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எங்க 500ல இருந்து தனித்தனியா தான் 2 சைடு உட்கார வைப்போம். நாங்க கூப்பிட்டாளுக்கு நாங்க கார்டு கொடுப்போம். இவன் சைடுல இருந்து எது வந்தாலும் நாங்க பொறுப்பு, அவன் சைடுல இருந்து எது வந்தாலும் நீங்க பொறுப்பாகணும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம தெரிஞ்சால்தான் கூப்பிடுவோம். ஊடுருவல்காரர்கள் கழகக்காரர்கள் உள்ள வரமாட்டாங்க. நாங்க கூப்பிடுறாருன்னா எங்களுக்கு நல்லா தெரிகிற அளவுதான் சொல்லுங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க. little bit. Yeah, that's very written in your website. In your website, just they will make a card in addition and they will make a ID card. Same thing. I'm not saying no, we should ID cards. Okay. If any problem comes, from our side, we are the responsible. From our side, we are the responsible. Okay. அந்த வாசகத்தை அவங்களும் எடுத்துருக்காங்க. Point number 17, you put that point. Both TNTG and SAN shall provide equal number of volunteers. TNTG should control its best of its abilities, the Muslim audience, and SAN should control to the best of their abilities the Christian audience. Volunteers shall put the badge to the respective names of both the parties. அது கரெக்டா தான் இருக்கு. ஓகே தானே? எல்லாம் சமமா இருக்கும்.
வாலண்டியர்ஸ் எத்தனையோ நாங்க என்ன கருதுறோம்னு கேட்டா ஒரு தொடர்ச்சியா வர்றதுனால அதிகமா தியாகம் பண்ணி வரமாட்டாங்க. அதனால நம்ம எப்படி பண்ணா ஒரு அதிகபட்சமாக 500 2 சைடும் சேர்த்து குறைந்தபட்சமா ஒரு 300 அளவுக்கு நல்ல ஒரு ஏசி ஒரு ஆள் பிடிச்சிட்டோம்னா அந்த நம்பருக்காரங்க தியாகம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வெளியூர்ல இருந்தெல்லாம் அதுக்கு அறிந்து கொள்ளணும்னு பிறகு கேசட் மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க. சிடி மூலமா அது வந்து மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிடும். அந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஆர்வம் மூட்டுவதற்கு வேணுங்கிறதுக்காக தான். அதனால ஒரு 150 அளவுக்கு 2 பேர் வைத்துக் கொண்டோம்னா கரெக்டா ஃபில்டர் பண்ணி கூப்பிடுவோம். அப்ப சமமா இருப்பாங்க. வாலண்டியர் உங்களுக்கு 10 எங்களுக்கு 10 அதுவும் சமமா இருக்கும். அதே மாதிரி அந்த அரங்கத்தினுடைய செலவு எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் சமமா. எதுவுமே வந்து யாருக்கும் கூட இருக்கக்கூடாது. ஒரு ஆடிட்டோரியம் வாடகைக்கு பிடிக்கிறோம்னா the video and funding and organization of the public debate should be borne by XXX. Right. Shared equally. Okay. அது கொடுத்துருக்காங்களா? அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நாங்க சமம். Which means we should keep the expenses really low, because if we have to organize, it will have to be a personal commitment. So we'll keep it very low. So what is the number we are looking at? 500 or 500. Yes. 550 each side. 150 each side. Basically because expenses, we want to cut. இது நல்லா இருக்கும். அது ஐடென்டி கார்டெல்லாம் கொடுத்துடணும். பாஸ் இருந்தா தான் உள்ள வரணும். அதே மாதிரி ஆள் மாறக்கூடாது. நாங்க ரூல்லாம் வச்சிருக்கோம். அதாவது ஒரு பாஸ் வச்சுட்டு வந்தாருன்னு சொன்னா வேற ஆள் மாத்தக்கூடாது. அவர் தான் வரணும். இடையில போனாருன்னா உள்ள அனுமதிக்க மாட்டோம். போய் என்ன எடுத்துட்டு வந்துருவாங்க. வரும்போது உள்ள வரும்போது சோதிச்சு அனுப்பினேன். போயிட்டு எவ்வளவு பெரிய மறுபடியும் வரக்கூடாது. போயிட்டு வந்தா அவரை விட மாட்டோம். அந்த பிரேக் விடும்போது அவர் போகணும். ஒவ்வொரு தடவையும் உள்ள வரும்போது நம்ம சோதிச்சு தான் அனுப்புவோம். மெட்டல் டிடெக்டர் வச்சு கரெக்டா சோதனை பண்ணி தான். ஏன்னா பல மாதிரி இருப்பாங்க, குண்டு வீசுறவங்க கூட இருப்பான். அது பல நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்யணும். அதனால வந்து செல்போன்ஸ் இன்சைட், செல்போன் அலோவ் பண்ண மாட்டோம். நோ பாசிங் ஆஃப் பிட்ஸ். ஸ்பீக்கருக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் குறிப்பு எழுதி கொடுக்கறது, பிரிசீட்டை கொண்டாந்து கொடுக்கறது. இல்ல லாஸ்ட்ல கொஸ்டின் ஆன்சர் டைம் இருக்காங்க. அந்த டைம்ல ஜஸ்ட் அது கேட்கணும். அவங்களா எந்திரிச்சு கேட்க வேண்டும். நிறைய நேரங்கள் என்ன ஆகுது, they will ask one question to you. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்போ அதே கொஸ்டின் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஆன்சரிங்ல டைம் will differ. கொஸ்டின் தான் வச்சா இன்னொரு நாள் தான் வைக்கணும், பத்தாது. இல்ல அதுக்கு டைத்தை சுருக்குரியமா ரெண்டாவது எப்ப தேவைப்படும் சொன்னா, உங்களுக்கு நீங்க பேசுங்க, நீங்க முடிக்க நீங்க பாதி தான் பேசுறீங்க, 1 hour தான் பேசுறீங்க. அப்பதான் அவங்களுக்கு டவுட் இருக்கும், கேள்வி கேட்பாரு. நீங்களே யூ ஆர் டேக்கிங் மோர் டைம். எல்லாத்தையும் ஃபுல்லா அக்குவே ஆணி வேற பிரிச்சு போட்டாச்சு. தென் அவங்களுக்கு எது கேள்வி வருது. இவங்க எல்லாம் போத் சைடு வந்து ஃபேரா பேசிக்குவாங்க. ஆடியன்ஸ் பேசும்போது கொஞ்சம் கிண்டல் பண்ணி அது கூட இது ஆயிடும். கேள்வி கேட்கும் போது கிண்டல் மாதிரி கேட்பான் ஒருத்தன். அது ரசாபசம் வந்து வாயை தொடக்க விடக்கூடாது. ஆடியன்ஸ் வந்து அமைதியா தான் இருக்கணுமே தவிர கேள்வி கேட்க விட்டோம்னா ஒழுங்கா கேட்க மாட்டான். லந்து பண்ற மாதிரி கேட்பான். அதுவே என்னடா பேசணும் கேட்பான். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வர்றதுக்கு இந்த கேள்வி வந்து அனுமதிக்க. நம்ம ஒரு மதத்தை சேர்ந்தவங்க வச்சா செஞ்சுக்கலாம். நம்ம 2 மாற்று கருத்துல உள்ளவங்க வரும்போதே உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா சிக்கலாயிரம் நம்ம நடக்காது தொடர்ச்சியா. அதனால அவங்களை பேச விடக்கூடாது, மைக்கு கொடுக்க கூடாது, பேசாம சீட் அடிக்க விடக்கூடாது, சிரிக்க கூடாது, கை தட்டக்கூடாது. இதெல்லாம் நம்ம அது ரூல் போட்டுக்குவோம். அக்ரிமெண்ட்லயே பொதுவா ஜெனரலா உள்ள ஒழுங்குக்கு உரியதான எல்லாரும் ஒத்துக்கிறதா. விவாதிக்கிறது நல்லது. ஒழுங்கா நடப்பதற்கு என்னென்ன இருக்கோ நாங்க சொல்லக்கூடியது சரியா இருந்தா நீங்க ஏத்துக்கிறோம், நீங்க சொல்லக்கூடியதான் நாங்க ஏத்துக்கிறோம். அதுதான் செஞ்சுக்கிறோம். அது மேட்டர் கிடையாது. அப்ப அது முடிஞ்சிருச்சு. வேற என்ன இருக்கு? அப்ப 300 ஆடியன்ஸ் 300 ஓகே. 150 வீடியோ வந்து 2 பேரும் தனித்தனியா 2 கேமரா கூட எடுத்துக்கணும். நாங்க பொதுவா எடுத்தோம்னு வைங்களேன், அவங்க மீது சந்தேகம் வந்துடும். நாங்க ஒரு அளவுக்கு நாங்க எடுப்போம், நீங்க எடுத்துக்கணும். 2 வீடியோ கேமரா 2 மாதிரி இது பண்ணிக்கிற வேண்டியது. அடுத்து வந்து எடுத்த வீடியோ வந்து நான் எடிட்டபிள் அப்படி மாத்திக்குவோம். அதாவது ஆளுக்கு ஒரு காப்பி தரணும். நாங்க எடுத்ததிலிருந்து ஒரு காப்பி அப்படி அதே இடத்துல உங்களுக்கு ஒன்று தந்துடணும். நீங்க எடுத்தது அப்படி எங்களுக்கு தந்துடணும். ஏன்னா சில வித்தியாசங்கள் வரலாம். அதனால வந்து கரெக்டா செஞ்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக. அடுத்து வந்து இந்த விவாதம் அடுத்து முக்கியமான மேட்டர் என்ன தெரியும்? அதுதான் முக்கியமான விஷயம். விவாதம் நம்ம செய்யும் பொழுது எதை ஆதாரமா வைக்கிறது?
விவாதம் செய்யும் பொழுது கிறிஸ்தவத்தை பத்தி நாங்க விவாதம் பண்றதா இருந்தா போப்பாண்டவர் சொன்னாரு இவர் சொன்னாருலாம் நாங்க ஆதாரம் வைக்கலாமா? என்னத்தை வைக்கணும்னு ஒண்ணு வேணும்ல. அது நாங்க என்ன வச்சிருக்கிறோம்னா எங்க இஸ்லாத்தை பற்றி நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி குர்ஆன்ல இருக்கிறத நீங்க காட்டணும். இல்லைன்னா ப்ராஃபட் முகமது சொன்ன ஆதாரப்பூர்வமான ஆத்தன்டிக்கான செய்தியை தான் காட்டணும். அஹ்மத் தீதாத் சொன்னாரு, ஜாகிர் நாயக் சொன்னாரு, அந்த ஜமாத்துல சொன்னாங்க, சவுதி அரசாங்கம் சொன்னாங்கலாம் சொல்லக்கூடாது. அது அது இஸ்லாம் அல்ல. நாங்க சொல்வதா இருந்தாலும் உங்க பைபிள்ல உள்ளதான் நாங்க சொல்றோம். அதான் கரெக்ட். ஆதாரமா காட்டுறதா மனிதர்கள் சொன்னதை ஆதாரம் வைக்கவே கூடாது, காரணம் ஒண்ணு வைக்க கூடாது. இல்ல அது நாங்க வைக்க மாட்டோம். அதான் சொல்லிக்கிறோம். So you're saying the quotation should only be from the Quran. Not from the Hadith. Authentic hadith. Now, if, for example, we may not know whether a particular hadith is authentic or inauthentic. Now, we may quote that, but you have every right to say that hadith is inauthentic and give a response to that also. Why you think it is inauthentic? Then the debate will drag on to some other track. இது ஏன் authentic இல்லன்னு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொன்னா நான் சொல்லிடலாம், காரணம் சொல்லிடுவோம். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுறீங்களா எது authentic எது authentic இல்லன்னு? because எது சொல்ல முடியும் எனக்கு தெரியாது. It's a huge collection of authentic. ஃபர்ஸ்ட் என்னன்னா குர்ஆன் நபிகள் காலத்திலே எழுதப்பட்டு விட்டது. ஹதீஸ் என்பது செவி வழியாக பிற்காலத்தில் எழுதப்படுது. ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய் வழியா தான் இருந்தது. குர்ஆன் தான் ப்ராஃபட் காலத்தில் எழுதப்பட்டது. அதனால ஃபர்ஸ்ட் ஆத்தன்டிக் என்னன்னா குர்ஆனோடு மோதுதுல நேரடியா மோதக்கூடிய செய்தி, அது ஆத்தன்டிக் இல்ல. ஏதாவது நீங்க சொல்றீங்க இது குர்ஆனோட மோத நாங்களே எடுத்துக்க மாட்டோம். குர்ஆனுக்கு நேர் மாற்றமா இருக்குல்ல. ஒரு நபர் சொல்றது ஹதீஸ் என்பது ப்ராஃபட் சொன்னதாக ஒரு நபர் ரிப்போர்ட் பண்றது. குர்ஆன் என்பது அனைத்து நபியுடைய தோழர்களும் சொல்றது. இது இறை வேதம் என்று சொல்லி ஒருத்தர் சொல்ல மாட்டார். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அந்த சமுதாயமும் இதுதான் குர்ஆனு என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய அவ்வளவு சமுதாயம் சேர்ந்து சொன்னதுனால அதுல நம்பகத்தன்மை கூட. ஹதீஸ்ங்கிறது என்னன்னா ஒரே ஒருத்தர் சொல்வார், முகமது இப்படி சொன்னார் ஒருத்தர் சொல்வார், அந்த ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, அந்த இன்னொருத்தர் இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு. அது ஒருவர் வழியா வர்றதுனால நாங்க இஸ்லாத்துல என்ன ரூல் இருக்குன்னு கேட்டா குர்ஆனோட இது மோதுமானால் குர்ஆனுக்கு எதிரா இருந்தா அது அந்த சொன்னவர் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்காரு, ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு இது ஆத்தன்டிக் அர்த்தம். இப்ப நாங்க நீங்க சொல்லுவீங்கன்னு வைங்களேன், இது இந்த வசனத்துக்கு முரண்டு சொல்லிவிடுவோம், உங்களுக்கு வழங்கும். இது இந்த வசனத்துக்கு முரணா இருக்கிறதுனால இதை நீங்க ஆதாரமா காட்டக்கூடாது முடிஞ்சு வச்சுக்காத. அதே மாதிரி ரெண்டு தான் மேட்ரு. அந்த ஹதீஸை ரிப்போர்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வரலாறு இருக்குது. எங்க ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இல்லையா, ஹதீஸ் சொன்னா நீங்க மத்தேயும் இருக்கிறாரு, மத்தேயு எழுதினார் மத்தேயு தான் எழுதினார் மட்டும்தான் அங்க இருக்கும். ஹதீஸ் எங்களுக்கு அப்படி இருக்காது. எப்படி இருக்கும்னா ஒரு புகாரின்னு வச்சுக்கிறோமே, இந்த புகாரி முகமது நபி காலத்தில் உள்ளவர் இல்ல, முகமது நபிக்கு 250 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளவர். இவர் ப்ராஃபட் சொன்னதா எப்படி சொல்லுவார்னு கேட்டா, எனக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார்னு சொல்லி ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் வரைக்கும் வருவாங்க. அவர் முகமது கேட்டார்னு வரும். அந்த செய்தி எப்படி இருக்கும், ஒவ்வொரு செய்தி இப்படி இருக்கும். ஆனா அந்த தமிழ் மொழிபெயர்ப்புல அதை விட்டுருவாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த மெசேஜை மட்டும்தான் வைப்பாங்க. அரபு மூலத்துல என்ன இருக்கும்னு கேட்டா, எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு இஸ்மாயில் சொன்னார், இஸ்மாயிலுக்கு அப்துல் காதர் சொன்னாரு. அவங்க எல்லாம் யாருன்னா வரலாறு இருக்கு, 5 லட்சம் பேருக்கு வரலாறு இருக்குது. அதுல அந்த இடையில வர்ற ஆளுக்கு இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொய்யரு ஒரு ஃப்ராடு பேர் வழின்னு வரலாற்றுல இடம்பெற்றவர் இருந்தால் அது ஆத்தன்டிக் இல்லைன்றோம். இந்த ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு பொய் சொல்லக்கூடியவர், அவருக்கு ஆதாரம் இருக்கு, நாங்க அதுக்குரிய டெக்ஸ்டோட உங்களுக்கு சொல்லிடுவோம், அது ஆத்தன்டிக். 2 மேட்டர் தான். அதாவது குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தால் அது ஆத்தன்டிக் கிடையாது. ப்ராஃபட் சொன்னதுல அந்த சொல்லக்கூடியவர் ஒரு பொய்யரு எல்லாரும் இல்ல, 5 பேர் 6 பேர் வர்றாங்க இல்லையா. ஒவ்வொரு ஹதீஸ் புக்கும் இப்படித்தான் இருக்கு. எங்களுக்கு எந்த ஹதீஸ் புக், புகாரி, முஸ்லீம், நிறைய நூல்கள் இருக்குது. இந்த புக்குகள் எல்லாம் அந்த நூலாசிரியர்களுக்கு யார் யார் வழியாக அந்த செய்தி கிடைச்சதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் கரெக்டான ஆளா இருக்கணும். வரலாறு இருக்கு. நாங்களே வரலாறுல அது சரியில்லைன்னு தூக்கி எறிஞ்சிருக்கும் போது அதை கொண்டா நீங்க தவறு நிரூபிக்கலாது. நாங்க ஏற்றுக்கொண்ட செய்தியை தான் நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். நாங்க தான் இல்லைங்கிற மாதிரி அந்த ஃபால்ஸ் செய்தி சொல்லி போடணும் இல்லையா. இதை கொஞ்சம் படிக்க வச்சிருக்கோம்.
See, there are classification of hadiths. Okay, hadith is not directly from. See, it is hearsay. Not hearsay, not hearsay. hearsayங்கிறது வந்து ஆமா கேள்விப்பட்டதெல்லாம் ப்ராஃபிட் காலத்தில் ட்ரெடிஷன் See, the prophet would have told some message to his companion, and his companion would have told the same thing to the next generation. At least 5 links are there. Okay, this is how the hadiths have been classified, and whoever the hadith, the philosopher, whoever recorded that, whoever researched that, they have classified it. It's not we who is classifying it. You understand? In these 5 men, if one is not the proper one, for example, he's a liar, or he's loss of memory, loss of memory, or he's not a good man, like, to depend upon. That hadith is classified as weak hadith, which we ourselves won't take it for consideration. Right. We won't follow it in our daily life. We won't follow it in our daily life. Okay, and whichever shows we are not showing, we are not following in our daily life, you cannot show those unauthentic hadiths as to marry Islam or whatever. And another important thing is, whichever directly contradicts the Quran, hadith whichever directly contradicts the Quran, we throw away that hadith. We cannot take it. That is Yeah. These are the 2 categories in which you... 2 criteria. Agree. The point is, as outsiders, and அவங்களே சொல்றாங்க, நீங்க வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க, ஹதீஸை பிரிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா இன்னும் தெரியாதுல்ல, இது ரைட் பார்க்க எனக்கு தெரியாதுல்ல. எடுத்து வைக்கலாம் நீங்க, நாங்க ஏத்துக்கலன்னா அது உங்களுக்கு ஆதாரமா நிக்காது, அவ்வளவுதான். காரணத்தோட இது நாங்களே சொல்லாதது, நாங்களே ஒத்துக்கொள்ளாது. பைபிள்ல வந்து உங்களுக்கு எல்லாமே ஆத்தன்டிக்கா உள்ளதா நீங்க நம்புறீங்கல்ல? நான் குரான்ல வந்து எல்லாத்தையும் வச்சு ஒத்துக்கிறோம். குரான்ல உள்ளது வந்து இது வந்து ஏற்கத்தக்கது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஹதீஸ்ல ஏன் சொல்றோம்னு கேட்டா, ஒரு ஆள் கேட்டது ஒரு ஆள் சொல்றதுதான் அது. குரான் மாதிரி எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணது கிடையாது. எழுத்துலயே நபி காலத்திலேயே ப்ராஃபிட் காலத்திலே எழுதல, குரான் ப்ராஃபிட் காலத்தில் எழுதிட்டாங்க. அதனாலதான் அதுல கொஞ்சம் நம்பகத்துக்கு குறைவு, நாங்க சமமா வைக்க மாட்டோம். இது நாங்க உதாரணத்துக்காக சொல்றது இல்ல, இஸ்லாத்தின் கொள்கை தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்க, அவங்களுக்கு இது சரியில்லைன்னு தெரியுது, நாங்க வெளியே உள்ள ஆளுங்க எங்களுக்கு வந்து தெரியல. So what I'm saying is, from the Christian side, if somebody says the hadith says this, you can freely discount that and say that, okay, we don't agree with this because of this. But we don't have your standards, we don't apply your standards, we will simply quote that, and if you dismiss it, you can give reasons to dismiss it. அந்த டைம்ல நீங்க சொல்லிருந்தாங்க, அவங்க வாதம் வச்சிருக்காங்க, பதிவு வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் வெளியே ஆளுக்கு உங்களுக்கு எது தப்பு எது சரின்னு எங்களுக்கு எப்படி சொல்லுங்கிறது அவங்க கேட்கறது இல்ல. அப்படி இருக்கும்பொழுது நாங்க அப்படி பிரசன்ட் பண்றோம், நாங்க பிரசன்ட் பண்றோம் தப்பான செய்யுங்க. நீங்க தலைப்புல அந்த ஹதீஸை எடுத்து வைக்கிறீங்கல்ல, அந்த ஹதீஸ் லிஸ்ட் மட்டும் கொடுங்க. இதெல்லாம் தப்பு முன்னாடி நாங்க சொல்லி போடுறோம், அது வேணா ஹெல்ப் பண்றோம். ஆனால் அந்த தப்பாக மார்க்க சொல்ல வேணாம், இந்த ஹதீஸ் எல்லாம் சரியான்னு கேளுங்க, காரணத்துல உங்களுக்கு தந்துடும். ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்க கடமை, உங்க கடமை. அதாவது எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாது, நான் வெளியே இருக்கிறேன்னு சொல்லி இஸ்லாம் பத்தி பேசக்கூடாது. But there is இஸ்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க பேசுறீங்கன்னு but I also want to say that the agreement about the hadith. I'll explain this. If I'm quoting something from Apocrypha, what will you say? Yeah, we will come up and say this is the reason why we don't accept the Apocrypha, and this book is not accepted because of this is the reason. So I will say this is one of part of the Bible, according to Christian RCs. Fine. So first I should know what is Christianity, what is your authentic source, and then only I should come and talk about. See the problem. No, let me finish this. So it's my duty to know which is authentic and which is not authentic. No. And you can't expect, I can't expect you to guide me when I'm going to debate with you. I can't expect you to come and teach me what you said is an Apocrypha, that is wrong. You can't expect me. I can't expect you to do that. No. See, the thing is, now since you quoted the Apocrypha, among Christians there are many groups, they have many views, and the Apocrypha is accepted by many as part of scripture. Okay, so if you come and you quote the Apocrypha, you are, as an outsider to Christianity, you are well within your rights to quote it.
I will say these are my reasons why that is not accepted. Similarly, when we come to you and we quote one of the hadiths, you are well within your rights to say that we don't accept this hadith. Now the reason I'm saying this is, I cannot give you a list of hadith that I'm quoting, and then you will say this is not, this is a weak or this is a strong hadith. So that is for you to say publicly. எடுத்து வைக்கணும் சொல்லிக்கிறோம். சரி, அதுக்கு இன்னொரு மேட்டர் இருக்கு. என்னன்னா, உதாரணமா நீங்க வாதங்கள்ல உங்க இதுல உள்ள சைட்ல உள்ள போட்டதா சொன்னாங்க. இப்னு கசீர் கிதாப்ல புக்ல இருக்குன்னு போட்டிருக்கதா சொன்ன உதாரணத்துக்கு இப்னு கசீர் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை ரெஃபர் பண்ணி அவர் ஒரு வார்த்தை வைக்கிறான்னு வைங்க. இவர் ப்ராஃபட்டுக்கு 700 இயருக்கு பின்னாடி வர்றவர். இவர் ஹதீஸ் தொகுக்கிறவர் கிடையாது. இதெல்லாம் பாஸ் இருக்கணும். இது யாரு சொன்னா? 700 வருஷத்துக்குரிய ஆளுங்க யாரு? சங்கிலி தொடர் வேணும். அதாவது 250 முடிஞ்சிருச்சு ஹதீஸ் எல்லாம். 250-300 நபிகள் நாயகத்துக்கு பிறகு 200-300 எல்லா புக்ஸ் அந்த தொகுக்கப்பட்டு விட்டது. 700 வந்துகிட்டு இப்படி ப்ராஃபிட் சொன்னான்னு ஒரு தெரிவிச்சாருன்னா, அவருக்கு ப்ராஃபிட் சொன்னது கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சொன்னா அவர் என்ன செய்யணும்? எனக்கு இவர் சொன்னாரு, எனக்கு இவர் சொன்னார் இருக்கணும். அந்த புக்கில் நீங்க புக்கை காட்டினா அது தலைவனாங்க 300 பேர் உள்ள புக்கா இருக்குன்னு வைங்களேன். இது நாங்களே எங்க மக்களை ஏத்துக்கிறாத ஒன்று. சும்மா ஒரு தகவலா ஏத்துக்குவாங்களே தவிர அது ஒரு கொள்கையாகவோ அது நடைமுறைப்படுத்துறதுக்காகவோ ஏத்துக்கிற மாட்டோம். வரலாறு புக்கு படிக்கிறோம் இல்லையா, அப்படி படிச்சுக்கிறோம். அதை அவர் பேரு சொல்லுங்க. குர்ஆன் ஆத்தன்டிக் ஹதீஸ் நாட் தி எக்ஸ்பிளனேஷன். Tafsir is an explanation of commentary. Tafsir. See, there are many commentaries about the Bible. Even take those sources. No. See. உதாரணமா குர்ஆனுக்கு விரிவுரை, அதாவது தப்சீர் மாங்க. குர்ஆனுக்கு விளக்க உரை. அப்படி சில பேர் பின்னாடி இப்ப கூட எழுதலாம், நேத்து கூட எழுதலாம். அவர் என்னத்தையா குர்ஆன் வசனத்தை போட்டு இந்த எழுதிருப்பாரு. அது வசனத்துக்கு சம்பந்தம் இருக்காது. அதெல்லாம் காட்டக்கூடாது. குர்ஆனே காட்டணும். Quran authentic sources only two. One is word of Allah, that is in the Quran, form of Quran. Other thing is the sayings of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Only these two we are authentic sources. Only these two we like. No. What you're doing is you're saying that these are two things which you accept. Now this is not uniform throughout Islam. When we as outsiders look at Islam, we don't see it the way you see it. Okay? You as a community, see, for example. உங்க மனசுல இருக்கிறதுக்குரிய ஒரு பதிலை நான் சொல்லி போடுறேன். விவாதத்தில் நீங்க கேட்கறீங்க, பயங்கரமான ஒரு பாயிண்ட் அப்படிங்கறதுக்காக இவங்க வீக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைத்தீர்களே. ஆனால் நாங்க எங்க மக்கள்கிட்ட நாங்க நிக்கணும். ஒத்துக்கொண்ட ஒன்றை பிடிச்சி விவாதத்தில் இல்லைன்ற அடிச்சு கொண்டுவாங்கள. நாங்க அப்படி சொல்லிட முடியாது. எங்க மார்க்கத்தில் இருக்கிற ஒன்றை விவாதத்துக்காக நாங்க மறந்துட முடியுமா? நீங்க விவாதத்தில் நீங்க ஏசு சொல்ல அறையப்படலைன்னா உங்களுக்கு விடுவானா? உங்க மக்கள் விடுவான சொல்லுவீங்களா? நீங்க அது நீங்க இந்த டிஃபரெண்ட் விளங்கிருங்க. இது கொஞ்சம் நல்லா புரியுது. We need not worry that the strong argument that we keep that they might just dismantle it just because that it is not really arguable. They will just say that it's a weak hadith and things like that. But what he is trying to say is that we will not do that because we also need to answer to our own people. If we say an authentic document as inauthentic, right, and we cannot really get the market. So No, that's appreciated. சொல்ல முடியாது. வீக்கா இருந்தா தான் நாங்க வீட்டு சொல்ல முடியும். இருக்கிற வீக்கு இல்லாத எங்க சமுதாயம் வீட்டு இல்லைன்னு சொல்ல முடியும். நாங்க வீக்கணும்னா எங்களை வெளியே நடமாட விட மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நீங்க சரியா பேசுறீங்க. அதனால இப்பவே உங்க மேல எங்களுக்கு மரியாதை அதிகமா இருக்கு. அதனால நல்லா பேசுவீங்க எங்களுக்கு நம்பிக்கை. இது ஒரு மேட்ரு. No. I need to clarify this because what will happen is again I want to say that we don't know the insides of Islam. We have to admit that. Okay, and from a technical perspective, purely. We will quote Islamic sources. Now, whether they are commentaries or whether they are tafsirs, whether they are autobiographies, whether they are hadiths, strong or weak, you can quote Christian sources as well. And we will defend our position, you defend your position. And it's going to be a public discussion. So, I don't think that should be a concern at all. Because the moment
அவங்க சொல்றாங்க வாழ்ந்து வரும்போது நீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலா தான் தெரியாது. ஆனா நாங்க வந்து இஸ்லாமிய ஆதாரங்கள் நாங்க எதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நாங்க எடுத்து வைப்போம். நீங்க அது வேண்டாம், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒதுக்கி தப்சீர் எழுத்தாளர்களுடைய எழுத்து எல்லாத்தையும் நாங்க கொண்டு வரோம். நீங்களும் அந்த மாதிரி எங்களை சம்பந்தமா எடுத்துலாம் வைங்க. இது வந்து விவாதத்துக்கு முறையே கிடையாது. No, see, even now, for example, when you are quoting the Quran, it is your interpretation at the end of the day. The Quran says that, but you are interpreting it today in your context. Now, if your interpretation conflicts with authoritative sources, then it's a clarification that you have to provide. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஜாகிர் நாயக்கு, அகமது தீதாது அவங்க எடுத்துக்கிற மாட்டோம்னு. ஆமா, அதெல்லாம் மனிதர்கள் எடுத்துக்க கூடாதுங்கல்ல. அதே தான் நீங்க சொல்ற தப்சீர்கள்லாம் மனிதர்கள். இவர் இப்ப உள்ளவர் போன நூற்றாண்டு உள்ளவர், அவ்வளவுதான். இப்ப உள்ள அகமது தீதாது எடுத்துக்கூட கூடாது சரின்னு உங்களுக்கு படுது. அதே மாதிரி தான் போன 100 வருஷத்துக்கு ஒருத்தர் எழுதியிருப்பாரு, முஸ்லீம் எழுதிட்டாருன்னு அதை காட்டுவீங்க. அது எங்களுக்கு என்னங்கிறேன், அது வந்து குரான். அது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, Let me share this discussion. It's a very key. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து குரான் எல்லாம் சொல்ல மனித கருத்து எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி அங்க நீங்க விளக்கம் சொல்லும் போது உங்களுடைய சொந்த கருத்து தானே அது. இஸ்லாமிய குரான் தானே உள்ளது. இஸ்லாமியாலேயே எந்த முஸ்லீம் கேட்டாலும் இஸ்லாம் தான் குரான் தான். இஸ்லாம் தான் ப்ராஃபட் சொன்னதுதான். ஒரு மனிதர் சொன்னது இஸ்லாமாவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. இது உங்களுக்கும் தெரிஞ்சானது. இஸ்லாம்னா ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்றது கேட்கணும். ரெண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ப்ராஃபட் சொன்னது கேட்கணும். வேற எந்த ஒரு அறிஞர் சொன்னதும் கேட்க வேண்டியதில்லை. சும்மா தகவலுக்கு படிச்சுக்கலாம். குரானுக்கு ஒத்துருந்தா எடுத்துக்கிடுவோம், தூக்கி போட்டு போயிடும். படிக்கிற புக்கு குமுதம் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எத்தனை ஒரு ஆனந்தவடம் படிக்கிற மாதிரி, பேப்பர் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிப்போம். என்னென்ன எழுதிருக்கு கரெக்டான விஷயங்களா இருந்தா எடுத்துக்குவோம். அது வந்து நீங்க ஒரு மதத்தை நிறுவுறதுக்கு வந்து நேற்று வந்தவங்க போன வருஷம் வந்தவங்க ஆதாரம் எப்படி காட்டுவீங்க? ஒரு மதத்தினுடைய கோட்பாடை பத்தி வாதம் பண்ண போறோம். இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் கடவுளை பத்தி என்ன சொல்லுது, இதான் டாபிக். கடவுளை பத்தி உதாரணமா நாகூர் அடிப்பான்னு ஒருத்தர் பாட்டு படிச்சிருக்காரு. கடவுளை பத்தி என்ன செய்யறாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் படிப்பாரு. அப்ப இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை உருவமற்றது, அப்படி எடுக்க முடியுமா? இவர் மனிதன் பாட்டு படிக்கிறான், இதெல்லாம் எப்படி மார்க்கமாகும் நாங்க கேட்டுருவோம். குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, ப்ராஃபட்ல இருந்து காட்டுங்க. நாங்களும் பைபிள்ல இருந்து தான் காட்டுவோம். உங்களுடைய அறிஞர்கள் எதையும் நாங்க எடுக்க மாட்டோம். அது முறையும் இல்லை, அது கிறிஸ்துவம் ஆகாது. நீங்க எதை வேதம்னு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும், அதைத்தான் நாங்க எடுத்து காட்டி உங்க மதம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி என்னவாயிரும், நம்ம 2 பேரும் தப்பிக்கிறதுக்குள்ள வழியா போயிடும். நாங்க எதை காட்டணும், அது நாங்க ஏத்துக்கல, ஏன் அதை வைக்கணுங்கிறேன். கரெக்டா தான் வச்சிருக்கோங்க. ப்ராஃபட் சொன்னார் என்று நீங்க காட்டணும், அறிஞர் சொன்னார்னு காட்டக்கூடாது. ப்ராஃபட் சொன்னதுல வேண்டா வீக்கு, அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ப்ராஃபட் சொன்னாருங்கிறது அதுல இருந்தாலும் நீங்க காட்டணும். நாங்க வீக்கானது வீக்குன்னு சொல்லிடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க, அந்த அறிஞர் சொன்னாரு, இந்த அறிஞர் சொன்னாரு, அந்த புக்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க, இந்த புக்ல எழுதியிருக்கிறாங்க, அகமது தீதாத் போன வருஷம் ஒத்துக்கொண்டாரு. இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு விவாதம் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும் அர்த்தமே தவிர உண்மையை அறியறதுக்கு பார்க்கல. உண்மைங்கிறது குரான், ப்ராஃபட் சொல், உண்மைங்கிறது பைபிள். இதைத்தான் உள்ள நிக்கணும். சொல்லுங்க. What he's trying to insist is, our sources are the Quran and Hadith. There is Hadith in the sense that the word of Allah and the word of Prophet Muhammad. We will defend only these two. We will not defend anyone else. கிறிஸ்தவ இஸ்லாத்தான் இதெல்லாம் சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். We will not defend what Ahmed Deedat said or what Zain Naik said. In the same sense, we will not defend what others have said, like Ibn Kathir in the Tafsirs or whoever it may be, however great they may be, however great Muslim they may be. We will not defend what they said. We will defend what Allah said and what His Rasul said. Right. So, see, in case we are trying to defend others, there will be some instances where there are some poets. They have sung wrong poems about Islam. right. Then you will present that as an authority during a debate. So we will not defend those things. Right. So what we expect from you is, if the debate has to be proper, your sources will be only from these two. Yeah. The thing is, now you would. And you told me one more thing. Right. At the end of the day, you are going to give your own interpretation. That's what you pointed out. Everyone. Yes, I have their to own- break. Yeah. Yes. So that when you are coming to that point, when I am presenting my view, I am there to defend my view.
Correct. You can question me on my view. Correct. You can't question me on someone else's view. Absolutely. Someone else has said this. What is your view about it? I am not bothered about that. No. So what I am expecting you is, where do you put someone else? Right. Now, this someone else would be somebody, now, like I said, we are outsiders. We are not experts in your area. So we will quote your experts. No, that's what he is saying. We don't accept anyone as an expert. No, actually what you're doing, Quran and Hadith are experts. what you're doing is you're not accepting anybody else, Yes. but you are presenting yourself as the expert Yes. on that day, Yes. in that situation. Now, Yes. the point is, whether you're the expert or not is something that the audience has to decide. Yes. And so we will quote your experts No, and say, this is how we understand Now that particular verse. The point of debate has shifted to something else. Who is the expert? Right. That's what you are trying to say. No, what I I'm trying don't to say- accept anyone else as except Quran and Hadith. Sir, actually that's a correct statement from your point of view. What I'm saying is, implicit in that statement is that you don't accept anybody else's interpretation other than your own interpretation. What we are saying is, And you can question our interpretation on the stage. correct, but we will question it not purely by our interpretation of your text, because we are not qualified. But we will quote your people and say that your people have interpreted this way, so what do you have to say? No, that's what we are saying now itself. We will not expect the answer on the stage. We are telling you now and right now, we don't accept anyone's interpretation. Whatever we say on the stage, Right. only that is the correct interpretation. So basically, so now what has happened is you have become the expert, Yes. and in fact you have positioned yourself as the only expert in this situation. See, then how can We can't answer someone else's interpretation. I agree. All that I'm saying is that you are making a case. See, I think it would be unfair on my part to, based on an outsider's view of the Quran, to give an interpretation of the Quran, because I will be interpreting the Quran. But it's not fair for me to interpret the Quran, because first of all, I'm not the authority, according to your text. Secondly, when I have others who are considered as authorities within the Islamic world, I will quote them. Now, if you say they are not authorities, that's fine. We don't have a problem. You say this person is not an authority because this is his reason, that's fine. We accept it. We say, that's an internal problem then. Yes, see, you have lots of commentators on the Bible. Correct. We will not be quoting them. That will be quoting our understanding of the Bible. Right. What we interpret from the Bible, only that point we will be arguing about. Right. And you can question our interpretation, and you can put forward your interpretation. We will answer you. The same way, that's what we expect of you also. When you can interpret the Quran by yourself. Right. You don't depend on someone else. Yeah, but for us to interpret the Quran, You interpret the Quran. We will check it out on the stage whether it's right or not. Right. We will give our own interpretation. But we will not. நமக்கு அதிகாரப்பூர்வமான குரான் ஹதீஸும் தான். அல்லாஹ் சொல்லுவான். அவர் சொன்னா இவர் சொன்னாருன்னா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருந்தா நாங்க கரெக்டா இருப்போம். அவங்க சொன்னதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க என்ன சொல்றோமோ அதுக்கு பதில் சொல்லுவோம். ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க சொல்றது வந்து இப்படி வச்சுக்கிறாங்க. நாங்க மேலே சொல்றோம், நாங்க பதில் சொல்லுவோம். இப்போ நீங்க குரானுக்கு நாங்க எப்படி முடிவு இருக்குங்கிறாங்க. நீங்க தான் அர்த்தம் செய்யணும். ஏன்னா பைபிளுக்கு நாங்க தான் அர்த்தம் செய்வோம். அவர் சொன்னா இவர் சொன்னா பைபிளுக்கு நம்ம அர்த்தம் செய்ய மாட்டோம். நாங்க பைபிள் இருந்து என்ன புரிந்து கொண்டோமோ பைபிள் இவ்வாறு தான் சொல்லிடுறோம், நாங்க சொல்லுவோம். இல்ல பைபிள் அது இல்ல, இது நீங்க புரிஞ்சுக்கிட்டு தப்பு, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. But there are something. மொழிபெயர்ப்புல உங்க மொழிபெயர்ப்பு காட்டுவோம், நாங்க மொழிபெயர்க்க மாட்டாங்க. See, unlike the Bible, which does not have an issue with the language, does not have an issue with the language. For example, every translation is considered to be equally valid. Whereas as far as the Quran is concerned, Arabic is a language which I don't know. So I cannot comment on the language. So I have to use your sources to comment on that language. And I will quote your sources back to you. But I disagree with you. Language is equally important with your Bible. And if it need be, we will prove that on the stage. That is fine. Language is equally important in the Bible in a very different sense. For example, we can translate, and every translation can be seen as valid. However, in your case, you have to be confident about Arabic, so that there are lots of translations available in the market. That is is any translation. Correct. But if the translation is wrong, then point out the translation is wrong. That's all. Correct. Yeah. I agree with that. When you say something on the stage, you should take responsibility of what you claim. Right. You should not say, "Yanakku theriyadu, he said that. I don't know, he said this." You should accept responsibility for what you are saying. We will accept responsibility in terms of the source. You are trying to put the blame on someone else.
we are not trying to put the blame. We are taking what is accepted authorities. That's what we are saying. We don't accept them. You say it's accepted authority. We say it's not accepted authority. We don't accept anyone else. Except Quran and Hadith and our interpretation. Yeah. We definitely have run into a stumbling block on this because you understand the Quran, you understand the source language. We don't. No, we have a translation. You can use our translation. We are using translations only. No, we have our own translation of Quran. You can use that. Correct. No, you. நானே குரான் மொழிபெயர்க்கிறேன். Correct. So we can't contradict what we translated. Yeah, but we will use your translation if it's available. We'll also use other translations. Because at the end of the day, for us, since we don't know the source language, we have to depend on what is available, which is the reason why we quote sources in the Islamic world as well. Because I think I'll put this in the email and we can go back and forth on it to arrive at a mutually agreeable solution. இப்ப நீங்க விவாதம் உதவுறதுக்காக எங்க மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தந்துடும். உங்க குரானுடைய தமிழாக்கத்தை தர்றோம். அதுல இருந்து எடுத்துருவாங்க. நாங்களே டிரான்ஸ்லேஷன் பண்ணது. ஆதாரங்கள் மெயின். இது முட்டுக்கட்டே இல்ல, இதுதான் கரெக்ட். எப்படி அதாவது ஒரு மனிதர் வந்து நாங்க வந்து ஒரு 6 மாசம் இருக்குமா ஜமாலி இந்த தப்சீர் இந்த நூல்கள் இருக்கு இல்லையா, இந்த விரிவுரை, அதை ஏற்றுக்கொள்ளணுமா கூடாதான்னு ஏற்றுக்கொள்ளலாம்னு ஒரு சாரா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட டிபேட் பண்ணி அந்த புக்ல என்னென்ன பொய்லாம் இருக்கு, இது எப்படி ஆத்தன்டிக் ஆகும்னு நாங்க அவங்களோட டிபேட் பண்ணிருக்கிறோம். அதுவே எங்கள்ட்ட we debated with our own people on the subject what we are discussing now. They say that certain people are authority on Islam, on Quran and Hadith. Certain commentaries, the commentators are authority experts on Quran and Hadith. We debated with them and we proved in the debate these are not authoritative sources and they are not experts. There are lots of mistakes in the writings. உங்களுக்கு கூட அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நிறைய கொண்டு வந்து விவாத நேரத்துல வந்து இதெல்லாம் நாங்க ஏத்துக்கலன்னு ஒரே வாட்சம் உங்களுக்கு குறிப்பிடுறதுலாம் வேஸ்டா போயிடும். இவ்வளவு தான் பேசுறாங்க, ஈஸி ஆயிடும். இது நீங்க பண்ணது நமக்கு அரபி தெரியும். நீங்களே பண்ணதுங்கன்னா உங்க கூட பிரிண்டிங் எல்லாம் இங்கே பண்றீங்க கல்கத்தாவில். பைபிள் சொல்லிக்கிறேன் பைபிள்லாம் கட்டிங்க பேப்பர், அதே மாதிரி பேப்பர் தான், மெல்லிஸ் பேப்பர் தான். இது குரான்ல வந்து உங்களுக்கு ஃபுட் நோட் விளக்கம்லாம் இருக்கும். அது வந்து குரான் ஆகாது. குரான்ங்கிறது மொழிபெயர்ப்பு மூலம் போட்டிருக்கோம்ல, அது மட்டும் தான் குரான். அதுக்கு மேல கொடுக்குறே சேர்ப்பாங்க, அது அவங்களுடைய கருத்து. இதுல வந்து கருத்து வேலை இல்லையா? ஓகே, முடிஞ்ச டாபிக் அதான மேட்ரு. விவாதம்னு சொன்னா நாங்க எது ஆதாரமா ஏற்றுக்கொள்ளையோ அதை கொண்டு வந்து எங்க விவாதம் பண்ணுவீங்க. நாங்க அதை ஆதாரமா ஏற்றுக்கொள்ளல, இந்த அளவுக்கு ஆதாரம் அது ஆதாரம் இல்லையே, அப்ப டைம் வேஸ்ட் ஆகல போயிடுறேன். சரி, அப்ப உங்களுக்கு நீங்க எதை ஆதாரமா ஏத்துக்கிட்டீங்க? நாங்க எடுத்து வைக்கணும்ல. பைபிள் இல்ல, இந்த பைபிள்லயே காத்தோலிக் பைபிள் இருக்கு, புராக்சன் இருக்குது, அதுல சில ஆகமங்கள் டிஃபரெண்ட் இருக்கு, எல்லாமே ஏத்துக்கிறீங்களா? உங்க கருத்து என்ன? We take 66 books of the Bible as our authority. Of course, see, I have அதாவது கேத்தோலிக்கில் உள்ளதை ஏத்துக்க மாட்டீங்க சொல்றீங்களா? இப்ப அது மாதிரி தான் நாங்க ஒத்துக்கிறோம். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது உங்கள்ட்ட இல்லைன்னீங்க, இல்லாத ஒண்ணு நாங்க வந்து வாதம் பண்ண மாட்டோம். நாங்க அதுல கேத்தோலிக் எடுத்துட்டு வருவோம்னு சொன்னா நீங்க நிறைய மாட்டிக்குவீங்க. அது தேவையில்லை, நீங்க ஒத்துக்கிறாதால நாங்க பண்ணக்கூடாது. இதுதான் அதுதான் கேட்டவங்கள்ட்ட. நீங்களே உங்கள்ட்ட கேத்தோலிக் பைபிள் தனியா இருக்குது, அதுல நிறைய ஆகமங்கள், டிஃபரெண்டான ஆகமங்கள், நிறைய விஷயங்கள் முரண்பட்டதான் இருக்குது. அது இல்லைன்றீங்க. நீங்க இல்லைன்னு நீங்க சொல்லும் போது நாங்க வந்து அதுல இருந்து ஆதாரம் காட்டலாமா? கூடாது, முறையில் காட்டினா நீங்க என்ன சொல்லுவீங்க?
அது சொல்லுங்க. இல்ல அவன் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. Yes, but see but there is a fundamental difference. The difference is that if you talk to a Catholic, not fundamental at all. See, what I can sense is he's talking about the Bible, where the Roman Catholics are taking it under consideration and they're following it, right? But you're talking about some interpretation, some commentaries. it is not When he is not ready to give you funds from the Roman Catholic, the 7 books which is not in the Protestant Bible, you cannot give examples from some other commentaries or interpretations, right? So, Even in Hague what court, is the difference? when you take a court case, the case is going on, the two lawyers will argue. And this lawyer will be arguing only about, he will be repeating only the points which he may raise. He will not be arguing about someone else's points. actually What is they the would be. newspaper? Huh? They would be citing evidence all over the place. They will be citing cases which have happened before. So Yes, they will be citing evidence because that is accepted evidence. Correct. But he will not be quoting what happened to someone else which is not quoted, which is not been cited. Now that's actually what you said is important. Accepted evidence. Okay. For the outsider, there are certain accepted evidences within the Islamic world. No, that's not where we differ. You claim whatever you claim, you think that is accepted. Correct. No, we think. Now, if we are wrong, you can correct this publicly. We don't have a problem. We tell you now, that's wrong. Whatever you think is right is not right. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க உங்ககிட்ட சொல்றோம், நீங்க அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தப்பானதுன்னு சொல்லிட்டு நீங்க சரியா சொல்லி விளக்கம் சொல்லி அதை நீங்க ஒதுக்கிடலாம். ஆனா எங்களுக்கு அதை உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு சரியா தெரியாது, அதனால நாங்க எடுத்துக்கொண்டு அது இல்ல ஒரு மாமரர்கள் இதை சொல்லலாம். நீங்க விவாத டிபேட் வரக்கூடியவங்க, இப்ப நாங்க கத்தோலிக் பைபிள்ல இருந்து ஒரு விவாதத்துல சொல்லி நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லிட்டு இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாம அதை வைக்க கூடாதுன்னு வைக்காம இருந்து போறோம். உங்களுக்கு கத்தோலிக் பைபிள்ல நாங்க எடுத்து காட்டினா என்ன செய்வீங்க? எங்களுடைய எடுத்து விவாதத்துல நாங்க உங்க பைபிள் இருக்குதுன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப என்ன செய்வீங்க? எங்களுக்கு எப்படின்னா, இப்ப ப்ரொட்டஸ்டன்ட் பைபிளும் தனியா இருக்குது, ஈஸியா எடுத்துக்கலாம், இதை ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனா அதீதுல இப்ப அதுல உள்ள நிறைய வேலைகள் இருக்கு. ரோமன் கத்திரிக்கை அப்படிதான் இருக்குது. ரோமன் கத்திரிக்கை பைபிள் எடுத்துட்டீங்கன்னா அது மீன உள்ள தள்ளிட்டு 66 மட்டும் தான் எடுத்துக்கலாம். If you quote from the Apocrypha, we will weigh it on its own terms. We will not say it is not true because it's from the Apocrypha. We will tell you from history whether that statement is true in the Apocrypha or not. And for these reasons. Again, is written by Christians. According to your own, that's what they are saying. That's another point. We should have another debate. என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு எளிதான வழி விவாதம் பண்றதா இருந்தா அதனுடைய அனைத்தையும் நம்ம இந்து மதத்துல விவாதம் பண்ண போனா பகவத்கீதை படிச்சுட்டு தான் போகணும். உங்க பகவத்கீதை எங்களுக்கு என்ன தெரியும்னா விவாதம் போகக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுதான் போகணும். அதனுடைய தவற நான் சொல்ல போனோம்னா பகவத்கீதையில இருந்து A to Z அப்படியே நான் படிச்சுட்டு தான் போய் அவங்கள்ட்ட விவாதம் பண்ணணும். அதே மாதிரி நீங்க விவாதம் அது முடியலையா, குர்ஆன்ல இருந்து மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு எது முடியுது அதுல விவாதம் பண்ணுங்க. ஈஸியா வைட் அலிகேஷன் சேர்த்து வீசிட்டு போற மாதிரி. நாங்களே ஒன்றுகொள்ளாத ஒன்றை என்ன சொன்னா நீங்க ஜாகிர் நாயிட்டு போய் கேட்கலாம், ஏன் அவர் ஏத்துக்குவாரு, அதை மாற்றாரு. இப்ப அவன் எழுதுன இவன் எழுதுனது அதெல்லாம் அவர் புக்கா ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட இதெல்லாம் நீங்க போய் சொல்லலாம். நாங்க அதை எதிர்த்தாலும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அமைப்புடைய வேலை என்னன்னா குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான், பாக்கி எதுவும் கிடையாதுதான் எங்க கொள்கை. அதெல்லாம் நாங்க பாடுபட்டு இருக்கோம் 30 வருஷமா. அந்த கொள்கை நாங்க இருக்கும்போது நாங்க எதை மறுக்கிறோமோ அதை ஆதாரமா கொண்டாந்து காட்டினா யார்கிட்ட விவாதம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, கத்தோலிக்கல பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், உங்கள்ட்ட பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், பெந்தகோஸ்துல பண்ணா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அவங்க எதை மறுக்கிறாங்களோ அதை போய் நம்ம பண்ணக்கூடாது. அவர் மறுக்கக்கூடிய ஒன்றை நம்ம அவரை வாதமா கூப்பிடுறது முறை இல்லை. அவங்க நம்பிக்கைக்கு உட்பட்டு தான் வாதம் பண்ணணும். எங்க நம்பிக்கை குர்ஆனும் ப்ராஃபட் தான், அறிஞர்கள் எல்லாம் பேசக்கூடாது. நாங்க உங்கள்கிட்ட விட்டு மேரியை நீங்க தெய்வமா கொண்டாடுறீங்க நாங்க சொல்ல மாட்டோம். பிகாஸ் யூ டோன்ட் வர்ஷிப் மேரி சொல்ல மாட்டோம். நாங்க யூ டோன்ட் வர்ஷிப் மேரி அவங்கள்ட்ட சொல்லுவோம். அடுத்தவங்களுக்கு வாதம் பண்ணும்போது எதை பேசுவோம், உங்கள்கிட்ட பேச மாட்டோம். நீங்க கடைசி நீங்க what I trying to do is smear campaign. I don't think so. I think போற வழியில அவர் இப்படி சொன்னாரு there are some things when a smear campaign is when you are making mild allegations.
Whereas when we are giving an interpretation of a verse in the Quran, of a language that we are not competent with, we have the only option that we have is to quote sources to understand that language. Unlike the issue of Mary, etc., this is a fundamental difference. Now, if I give an interpretation of the Quran, you straight away tell me, you don't understand Arabic. So I have to quote your interpreters and say, this is what they have said. The point about this is, if you're just interpreting, then we accept our interpretation. Translation, that means it's translation. Interpretation, like commentators. What you said is, you don't understand Arabic. Correct. So if you want to understand Arabic, there are a lot of translations. You can use translations. Yeah, but those translations... You can use translation of Arabic books, but you'll have to take responsibility for what you are quoting. Right. Right. When we say this is not authentic, if you put something in Arabic and say translate it, and you can't claim it to say, be a word of prophet. Agreed. But that clarification is something. See, that's what the debate is about. Yes. See, here what you're doing is actually you're telling us that we can debate, but we must not quote. We must basically debate on your interpretation only. No, we are not saying that. What we are saying is, before debating, be thorough with something. Without being thorough, without understanding Islam or its sources, don't try to debate about Islam. Agreed. Don't talk about Islam. That's what we are saying. Agreed. That is what you are saying. We know about Islam. We will debate about Islam, but ultimately you say that we don't know the language, so we'll have to quote different sources. Yeah, but the point is, if you're saying that in that case we should be competent in Arabic, no, we are not asking you to be competent in Arabic. Right. So then we have to quote sources that you think are competent. No, we allow you to use the translations of others. Right. Using a translation is not right. Quoting someone else's authority is a problem. Anyway, we'll discuss this because I think this is definitely an issue, and we don't want to give the impression of a smear campaign. Or into a smear campaign. Yeah, if that is the case, no, we won't allow that to be happen. No, in fact, if that is the case, we will not even come to the debate. See, there's no point in doing a debate. நடுநிலையா பேசணும். அரபிக் தெரியலங்கிறாங்க. அரபிக் தெரியாம பேசுறாங்க. அரபிக்கு மொழிபெயர்ப்பு பயன்படுத்திக்கலாம். அரபிக் தெரியும் அவசியம் கிடையாது. எங்களுக்கு எப்படி தெரியாது. அந்த மொழிபெயர்ப்பு தான் படிச்சுட்டு இருக்கோம். யாருடைய மொழிபெயர்ப்பை நம்ம பயன்படுத்திட்டோம். ஆனா அதுக்கு அர்த்தம் செய்யறதுக்கு நீங்க உங்க சொந்தத்துக்கு அர்த்தம் செய்யுங்க. அடுத்தவருடைய அர்த்தம் கொடுக்காதீங்க. விளக்கம் கொடுக்குறது. So I think we will discuss. Yeah, we have to get back on that. பைபிள்ல 66 சாப்டரா அதை மட்டும் தான் நாங்க எடுத்து வைப்போம். வேற எதுவும் நாங்க வைக்க மாட்டோம். நீங்க குரானும் ஆத்தன்டிக்கான ஹதீஸ் மட்டும் இது முடிஞ்சிருச்சா? அடுத்து No, not agreed upon. I said You will have to consult with your income. correct. Whatever it is. Sure. அதாவது நம்ம நம்பிக்கைக்கு நம்மளுக்கு காட்ட முடியும். நம்பாம சொன்னா அதுக்கு மட்டும்தான் அது அவங்க தலைப்பை கொடுத்ததுனால அது முக்கியமா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கருத்தை நீங்க இயேசு இறை மகன் சொல்றதா இருந்தா அது உங்க நூல்ல இருந்தா நீங்க ஆதாரம் காட்டணும். சரியா? உங்க அந்த நம்பிக்கைக்கு குரான்ல இருந்து காட்டக்கூடாது. குரான்ல நீங்க காட்டினீங்கன்னா குரான வேதம் ஒத்துட்டு தான் காட்டணும். நீங்க குரான் வேதம் இல்லைன்னு நம்புறீங்கல்ல, குரான் வேதம் இல்ல. இப்ப நாங்க பைபிள்ல இருந்து காட்டுறதா இருந்தா பைபிள்ல இருந்து எங்க நம்பிக்கைக்கு ஆதாரம் காட்டக்கூடாது. எங்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கு நாங்க பைபிள்ல இருந்து காட்டினா அப்ப அதை ஆதாரமா ஏத்துக்கிட்டீங்களான்னு ஒரு கேள்வி வரும். நான் ஏத்துக்கொண்டு இல்லாத உன்னை வைக்க கூடாது இல்லையா? நாங்க அதை ஒரு கொள்கையா வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன கருத்துல இருக்கிறீங்க? சொன்னது Okay, you want to Okay, I'll explain. With an example.
See, we have a topic, the prophethood of messengerhood of Mohamed. When we are talking about the messengerhood of Mohammed, we will base our arguments only based on the Quran. We will not say the Bible says so and so. So the messengerhood of Mohammed is established. If we try to prove messengerhood of Mohammed from the Bible, then it means we have accepted Bible as an authority. So when we are putting something in favor of us, we are putting some sources from on our behalf. It should not be from your sources. Right. In the same way, you should not quote from our sources when you are trying to prove your point. But there are certain topics where we have to prove from the other source. For example, prophecy of Muhammad in the Bible. In that, we can't be quoting from the Quran. For that, we have to quote only from the Bible. But that doesn't mean we accept Bible as an authority source. But for debate purposes, we will have to quote only from the Bible. So when you are going to debate about is Jesus the Lord, is Jesus God? When you are going to argue about whether Jesus is God, you should be quoting only from your sources to prove your point. You should not quote from the Quran because the Quran says so. That is why the Godship of Jesus is proved. If you try to prove it like that, that means you accept the Quran as an authority. Well, yes and no, because according to your own contention earlier, if you quote a source, it only means that you're quoting that, like for example, the mention of Muhammad in the Bible. When you quote that, does not mean you accept the Bible as your authority. No, we don't accept it. Correct. What it only means is you're using our authority to prove your case. That's all. No, because the point has been raised by you. So you're saying that if the topic itself is very specifically that way, then that quoting is permitted. That's what you're saying. Okay, that's fine. We can depend on the topic. நம்பர் ஏதாவது எத்தனை பேர் விவாதிக்கிறது? அதாவது இந்த விவாதத்துக்கு நடுவர் இல்ல, ஜட்ஜ் இல்ல. விவாதத்துக்கு ஒரு தீர்ப்பளிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காது, மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். விவாதத்துக்கு ஜட்ஜ் இருக்கு. ஜட்ஜ் கிடையாது. So the moderator is not judge. The role of the moderator. Lots of work for moderator. But what we prefer for moderators is just a timekeeper. So he won't be in the stage. He won't be in the stage. Mic won't be given to him. Otherwise he will keep on making lots of comments and announcements. 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உள்ள மாநிலத்தில் எங்க டைத்தை அடிப்பாரு, உங்களுக்கு உள்ள உங்க டைத்தை அடிச்சு கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஞாபகப்படுத்திக்கிறோம். 2 பேர் இருப்பாங்க, அவங்க வெறும் டைம் கீப்பர் மட்டும்தான். You have given more importance for the moderator. He will, the debate will start as soon as the moderator climbs on the stage. He won't climb on the stage. And no introduction of speakers. We'll straight away start with the debate. உங்க சைட்ல நீங்க நியமிச்சுக்கிறீங்க, நம்ம யாரும் உட்கார வச்சுக்கோங்க. அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, மைக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆரம்பமாகிறது போட்டு பெல் அடிச்சு விட்டுருவாங்க. இவ்வளவுதான். அடுத்து recitation of Biblic verses or Quranic verses. முன்னாடி 10 நிமிஷம் புராணம் நீங்க புராணத்தை கூட நாங்க பைபிள நம்பல. அந்த வழிபாடு முறையில் அதெல்லாம் கிடையாது. நம்ம தனியே பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். நாங்க கடவுளை நாங்க ப்ரே பண்ணிட்டு வந்துருவோம், நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. சபையில பிரேயர் எல்லாம் பண்ணக்கூடாது, 2 பேரும் பண்ணக்கூடாது. சபையில சண்டை தான் போடணும். அந்த விவாதிக்கிற இல்லையா, அந்த இடம் விவாதிக்கிறது சென்னை தான் எங்களுக்கு சரியா. சென்னை தான் ஹைதராபாத் கூட்டக்கூடாது. சென்னை அதை போட்டிருக்கேன், விவாதிக்கு பிளேஸ் போட்டு சென்னைன்னு போட்டிருங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் விவாதிக்கிறது இருக்கு இல்லையா,
விவாதிக்கிறது என்பதே நாங்க எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதிக்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்களா, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எங்க சைட்ல எந்த விவாதம் போனாலும் நாங்க ஒரு 5 பேர் என்ன பண்ணுவோம், 5 அந்த மாதிரி அந்த நம்பர்ல தான் விவாதம் பண்ணுவோம். ஆனா டைம் தான் கணக்கதில்ல. நீங்க 5 வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ஆளா இருந்தாலும் அந்த டைம்ல யாரும் கூட போறது இல்ல. எனக்கு பேர் அவர் பேசுவார், அவருக்கு பேர் அவர் பேசுவாரு. ஆனா நாங்க 5 வச்சுக்கிறோம். 5 எங்களுக்கு வேணும். நீங்களும் 5 உதவியாளரை எடுத்து கொடுக்க, அதுக்கு எது பண்ணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம், பேசவும் விட்டுருக்கலாம். ஒரு 5 பேர் அந்த விவாதிக்கிற ஒரு சைட்ல அந்த 5 பேர் இருப்பது எங்களுக்கு சிறந்ததுன்னு நாங்க ஒரு வழிமுறையா வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு மறுப்பு இருக்கா? சேர்க்காம சேர்க்காம not only one from their side, maybe 3 or 4 or 5, but 5 people are there. It's up to us. We can also have 5. It's limited by time, not by the speaker. Apart from the translator. So, இப்போ யார் வேணாலும் பேசினாலும் 15 நிமிஷத்துல 2 நிமிஷம் ஒருத்தர் முடிச்சுட்டாலும் அவங்க டைத்துல பேசிக்கலாம். உங்க சைட்ல இருந்து யாரோட பேசுவாங்க, நம்ம சைட்ல இருந்து யாரோட பேசுவாங்க. ஒரு திடீர்னு வயிற்ற கலைக்கிற ஒருத்தர் போவாரு, அது நின்றாது. நீங்க பேசுங்கன்னு சொன்னா ஒருத்தர் போயிடுவாரு. பல பேருக்கு உதவும் எங்களுக்கு. அது மாதிரி சில விஷயம் தலைவலிக்கும். ஒருத்தருக்கு திடீர்னு தலைவலி வந்துடும். ஒருத்தரே நம்பி இருந்தோம்னு வைங்க, அவர் தலைவலியா வந்தா ஒழுங்கா பிரசன்ட் பண்ண மாட்டாரு. நம்ம என்ன தலைவலி இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க, நம்ம சும்மா உட்காந்து அது மாதிரிலாம் நடக்கும். மனிதர் தான் நம்ம எல்லாரும். அதுக்காக நாங்க அந்த அடிப்படையில ஒரு 5 பேர் வச்சுக்கிறோம். ஸ்டெப்னி மாதிரி இது ஒண்ணு ஓகேயா? நீங்களும் 5 வச்சுக்கலாம். அது வைக்கலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது சமமா இருக்க 5 மேல போயிடக்கூடாது. உங்களுக்கு நல்லது வச்சுக்கிறீங்களா, ஒரு ஹெல்ப் குறிப்பெடுத்துறதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா வெளியில இருந்து யாரும் கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்கோம். இந்த 5 பேர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். 5 பேர் நம்ம எங்க சைடுல உள்ள 5 பேர் எடுத்து காட்டுறது, அது பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். மொழிபெயர்க்கிறதுக்கு தனி 5 கிலோ தானே ஒரு ஆள். மொழிபெயர்க்க ஒரு ஆள் போதுமா? 1 or 2 போட்டுக்கிறோமா? மாறி மாறி பண்ணலாம். டைம் லிமிட்ல இத்தனை பண்ணுங்க. டைம் தான் லிமிட். There are 2 or 3 translators. One will not be able to translate the other. And then the 2 தூக்குங்க இல்ல, அது அவர்கிட்ட பார்த்துக்கலாம். சொல்லுங்க. இல்ல மொழிபெயர்க்கிறவங்களுக்கு இப்ப மொழிபெயர்க்கிறாங்கல்ல, நான் பேசுறேன், ஒருத்தர் எழுதுவாரு, யாரு மொழிபெயர்க்கிறவர். எழுதுனவரு டக்குன்னு நினைச்ச உடனே பேச முடியாது. எழுதுனவர் அந்த ரெக்கார்டர் அந்த கரெக்ட் பண்ணி அந்த சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அவர் கொடுக்கணும். 2 சைடு அப்புறம் தான் உரை நிகழ்த்திட்டு அவங்க மொழிபெயர்த்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதெல்லாம் நான் டைம் வச்சிருந்தேன். அது தூக்கணும். நல்ல மொழிபெயர்ப்பாளர் போட்டிருக்கீங்க. அதாவது ஒரு 5 பேர் 15 minutes நீங்க பேசுறீங்க, பேச முடிச்சோட இமீடியட்டா நான் ஸ்டார்ட் பண்ணாம ஒரு 2 minutes கேப். So that I can gather my material. நீங்க பேசுறத குறிப்பிட்டு பண்ணல, பேசும்போதே குறிப்பிட்டு வரிசைப்படுத்துறது அப்படிதான் கரெக்டா சொல்ல முடியும். பேசும்போது அவசர அவசரமா குறிப்பெடுத்துருவோம். குறிப்பெடுத்ததுல என்ன வரிசைப்படி பதில் சொல்றதுங்கிறத ஒரு அடுக்கிறதுக்கு துண்டு பேப்பர்ல எழுதுப்போம். முன்பின் வைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அது எல்லாரும் 2 பேருக்கு சமமா. ஓகே, ப்ராப்பரா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு. I think generally there are things that we can discuss. I think the main issue will be the sources and the authority. So that we'll get back. If we can agree on that, I think we come to a consensus. Then we 2 other points also you said you want to discuss with you. Yeah, discussion is one thing, but I don't see those as major issues. The main issues will be what will be your authorities. I think that's going to be மெயின் இஷ்யூ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அத்தாரிட்டி குரான் ஹதீஸை பத்தி பேசுறது அது வர வேலை இல்லையா? நாங்க ஆதாரமா ஏத்துக்கிறத இந்த புக்ல இருக்கு அந்த புக்ல இருக்கு நீங்க அதுக்கு விவாதம் கிடையாது, அதுக்கு விவாதமே கிடையாது. அது
யாரிடம் விவாதம் பண்ண போறோமோ அவங்க நம்பிக்கையில ஒத்துக்கொண்டதை வச்சுதான் விவாதம் பண்ணணும். அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை எங்க முஸ்லீம்ல தர்காவுக்கு போவான், நாங்க தர்கா போய் இடிக்கிறோம். இந்த தர்கா சமாதி செத்து போனவங்க இருக்குல்ல, நாங்க தர்காவுக்கு முன்னாடி சண்டை போட்டு இடிச்சு நொறுக்கி தர்கா கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க தர்கா கொண்டாண்டு ஆதரவு கட்ட முடியுமா? அதுக்கு நான் சண்டை போட்டு இருக்கிறேன். அப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது இது விவாதத்துக்குரியதே இல்லை. நீங்க அதை சிந்திச்சு பார்த்தா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இதுதான் முறை, நேர்மையான ஒரு முறை. அதுதான். அடுத்து இது முடிச்சுக்கோம். அடுத்து விவாதத்துல அந்த உணவு ஒட்டி சப்ளை எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல நாங்க என்ன கடைபிடிப்போம்னா, ஒரு சைடுல இருந்து அடுத்த சைடுக்கு எதுவும் சப்ளை பண்ணக்கூடாது. இதை வயிற்று வலிச்சுன்னு வைங்க, எனக்கு கலந்து கொடுத்துருக்கான்னு சம்பா நினைச்சிருவாங்க. இது நம்ம விவாதத்துக்கு உட்காந்துருக்கோம். மற்ற இதுகள் வேற. Your arguments will be on one side and our arguments will be on the other side. Our refreshments like tea and snacks we will be providing only for our side and you will have to take care of your side. Otherwise what will happen? It will be poisoning. Something happens. But the only thing is it should be provided at the same time. Otherwise they will be distracted. Yeah, sure. You know, for example, நன்மை ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க சைடுல உள்ள எந்த சப்ளையும் உங்க சைடுல தான். அது எதுவும் வரக்கூடாது, ப்ராப்ளம் எதுவும் இருந்துடக்கூடாது. அந்த எக்ஸ்பென்சஸ் will be borne by இது பண்ணிடுறோம். அடுத்து first speaker has to be decided. அது கிளாஸ் போட்டு வேண்டியதான். யாரு தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் டாஸ் போட்டு யாருக்கு விழுதோ அவங்க எதை வேணா தேர்ந்தெடுத்துக்கணும். அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், நீங்க ஆரம்பிக்கணும். அதாவது டாஸ்ல விழுந்தவங்க ஆரம்பிக்கிறது இல்ல, கிரிக்கெட் டாஸ் விழுந்தவங்க முடிவு தான் செய்யறது. அப்ப எனக்கு டாஸ் விழுந்துச்சுன்னா நானே ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம், உங்களை ஆரம்பிச்சா நீங்க ஆரம்பிக்கணும். டாஸ் ஒவ்வொரு தலைப்புக்கும் டாஸ் ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா ஒரு டாபிக் தனித்தனியா. Do we have to check the point? பாத்ரூம் காட்டணும். Phone. We're done, right? Anything else? இவங்க வேற என்ன இருக்கு, அவங்க சொன்னதெல்லாம் இது பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த விவாதம் அவர்ல பரவாயில்ல, அது விவாதங்கள்ல இந்த கிளிப்பிங் போடுறது இருக்குல்ல, அதெல்லாம் போடக்கூடாது. அவர் பேசினாரு வீடியோ கிளிப்பிங், அது விவாதமா இருக்காது. விவாதம் நம்ம கருத்து தான் எடுத்து வைக்கிறதே தவிர இந்த இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லி வீடியோ கிளிப்பிங் முன்னாடி போட்டுருவாங்க. வீடியோ கிளிப்பிங் எல்லாம் போடக்கூடாது. அது எழுதிக்கிறது வீடியோ கிளிப்பிங் இல்ல.